Right. Bismillahi, alhamdulillahi, wassalatu wassalamu ala rasulillahi amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு வாராந்தம் தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது தரம் 11 மாணவர்களுக்கான வகுப்பாக காணப்படுகின்றது. 17வது அமர்வாக வகுப்பாக இந்த வகுப்பு காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் அரபிலக்கிய பாடத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்ற வாரம் நாங்கள் ஒரு முக்கியமான கவிதையை பார்த்தோம், ஞாபகம் இருக்கும். ஒன்று முஸ்லிமூன என்று ஆரம்பிக்கின்ற கவிதை. அடுத்ததாக ரிதாவுல் வாலிதைன் என்ற தலைப்பில் இடம்பெறுகின்ற கவிதை. அந்த இரண்டு கவிதைகளையும் நாங்கள் கற்றோம், படித்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் அந்த இரண்டு கவிதைகளிலும் காணப்படுகின்ற சரியா அந்த இரண்டு கவிதைகளிலும் காணப்படுகின்ற அரபு மொழியிலான வினாக்கள் அதிகமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாடுவது அரபு மொழியிலான வினாக்களைத்தான். அந்த அரபு மொழியிலான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். சரி, ஓகே. ரைட், சரி பாருங்க. நாங்கள் இந்த கவிதைக்கான வினாக்களை நாங்கள் கலந்துரையாடல என்று நினைக்கிறேன். எனவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் இந்த கவிதைக்கான வினாக்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கலந்துரையாடுவோம். ரைட். பெரும்பாலும் உங்களுக்கு வினாத்தாள் 2 அல்லது பகுதி 1 வினாத்தாள் 1 ஆரம்பத்தில் வரக்கூடிய சுருக்கமான விடை தருகின்ற அந்த பகுதி அதுவும் கஷ்டமாக இருக்காது. உங்களுக்கு நீங்க இடர்படுகின்ற அல்லது கஷ்டம் என்று ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த கவிதைகள் உரைநடைகள் வருகின்ற போது அந்த உரைநடைகள்ல கவிதைகள்ல காணப்படக்கூடிய அரபு மொழியிலான வினாக்களுக்கு விடைகள் எப்படி எழுதுறது என்பது சம்பந்தமாகத்தான் சில போது உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம். சரியா? அப்ப நாங்க கட்டாயமாக இந்த வகுப்புகள்ல நீங்க கலந்து கொள்வதனூடாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மிக இலகுவான முறையில அவற்றுக்கான விடைகளை எழுதுவதற்கான பயிற்சிகளை நீங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ரைட். முதலாவதாக நாங்க பார்ப்போம். அந்த வினாக்களை பார்க்கறதுக்கு முன்னுக்கால இந்த கவிதைய மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு மொழிபெயர்த்து காட்டுறேன். வராதவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும், வந்தவங்களுக்கு ஒரு மீட்டலாக இருக்கும். ரைட். பாருங்க, முஸ்லிமூன் என்ற கருத்து முஸ்லிம்கள், அதுதான் கருத்து. அப்ப 3 தடவைகள் வந்திருக்குது இல்லையா? முஸ்லிம்கள். ரைட், பார்ப்போம். ஹைசு கானல் ஹக்கு வல் அதுலு நகூன், எங்கு ஹக்கண்ட உண்மை அல்லது சத்தியம், வல் அதில் அதில் என்ற கருத்து நீதி அல்லது நேர்மை. சரியா? அப்ப சத்தியமும் உண்மையும் அல்லது சத்தியமும் நேர்மையும் நீதி நேர்மையும் எங்கு காணப்படுமோ அங்கு நகூன் நாம் இருப்போம். நகூன்னா நாம் இருப்போம். நர்தலி அல் மௌத், நாம் மரணத்தை விரும்புகின்றோம். வனப அன் நஹூன், இழிவடைவதை வெறுக்கின்றோம். இழிவடைவதை நாம் வெறுக்கின்றோம். ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வின் பாதையில். மா அஹ்லல் மனூன், மரணிப்பது எவ்வளவு இனிமையானது. அல்லாஹ்வின் பாதையில் மரணம் அடைவது எவ்வளவு இனிமையானது. நஹ்னு பில் ஈமானி, நாங்கள் ஈமானை கொண்டு. அஹ்யைனா அல் குலூப், உள்ளங்களை உயிர்ப்பிப்போம். நஹ்னு பில் ஈமானி அஹ்யைனல் குலூப்,
நாங்கள் ஈமானை கொண்டு உள்ளங்களை என்ன செய்வோம், உயிர்ப்பிப்போம். நஹ்னு பில் இஸ்லாமி, நாங்கள் இஸ்லாத்தை கொண்டு ஹர்ரர்னா அஷ்ஷூப், ஹர்ரர்னா கருத்து விடுதலை அடைய செய்வோம், விடுதலை அடைய செய்தோம் என்று மொழிபெயர்க்கும் மேலும் நான் அவ்வளவு சொல்லி தந்திக்கிறேன். அஷ்ஷூப் என்ற கருத்து குடிமக்கள், மக்கள், சாதாரண பிரஜைகள், மக்களை தான் நாங்கள் ஷூபன்னு சொல்றது. அப்ப நஹ்னு பில் இஸ்லாமி ஹர்ரர்னா ஷூப், நாங்கள் இஸ்லாத்தை கொண்டு மக்களை விடுதலை அடைய செய்தோம். நஹ்னு பில் குர்ஆனி, நாங்கள் குர்ஆனை கொண்டு ஹவ்வம்னல் உயூப், உயூப் அண்ணா குறைகள், ஹவ்வம்னா கருத்து சீர்படுத்தினோம், கௌவம்னா சீர்படுத்தினோம், கௌவம்னல் உயூப், அப்ப நாங்கள் குர்ஆனை கொண்டு குறைகளை சீர்படுத்தினோம். முஸ்லிமோன முஸ்லிமோன முஸ்லிமோன், நாம் முஸ்லிம்களே முஸ்லிம்களே முஸ்லிம்களேன்னு முடியுது. சரி, இது நாங்க சென்ற வாரம் அல்லது அதற்கு முந்தைய வாரம் விரிவாக பார்த்தோம். சரியா? இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்விக்கான விடைகளைத்தான் நாங்க கலந்துரையாட இருக்கின்றோம். நான் உங்களுக்கு சில கேள்விகளுக்கு இந்த கேள்விகளோட மொழிபெயர்ப்பு நான் சொல்லி காட்டினேன். எனவே நீங்க பெரும்பாலும் எழுதி கொண்டு வந்திருப்பீங்க என்று நான் நம்புறேன். ஓகே, முதலாவது வினா பாருங்க. ஹரக்கத் இருக்காது, உங்களோட எக்ஸாம் பேப்பர்லையும் ஹரக்கத் வராது. சரியா? ஹரக்கத் இல்லாமத்தான் கேள்விகளும் வரும், நீங்களும் ஹரக்கத் இல்லாமத்தான் விடைகளை எழுதணும். அப்ப ஹரக்கத் இல்லாம வாரத்தால சில நேரம் உங்களை வாசிக்கிறது சிரமமாக இருக்கும். இருந்தாலும் நாங்க இந்த வினாக்கள்ல பரிச்சயம் அடைகின்ற போது அவளுக்கு வாசிப்பது கடினமானதாக இருக்காது. உதாரணமாக இந்த சொல் வந்து நீங்க முதல் தடவையாக பார்க்கின்ற போது அதை எப்படி வாசிக்கிறது என்ற ஒரு சிக்கல் ஒன்று இருக்கும். ஆனா இப்ப உங்களுக்கு பரிச்சயமாக இருக்குது இல்லையா? அப்ப அது என்ன சொல், சொல்லுங்க பார்க்க யாராவது. முதலாவது இருக்கிற சொல் என்ன? ஐன. ஐன, ஐன கருத்து என்ன? எங்கே. எங்கே. வயா, ஐன கருத்து எங்கே. அடுத்த இரண்டாவது யகூனு. யகூனு, யகூனு. அடுத்தது என்ன? அல் முஸ்லிமூன். ஓகே, அப்ப ஐன யகூனு அல் முஸ்லிமூன். யகூனு வேண்டா யாருக்காவது தெரியுமா? யகூனு என்ற சொல்லுக்கான பொருள் யாருக்காவது தெரியுமா? இருக்கிறான். ஓகே, அல் முஸ்லிமூன் என்பது பன்மையில வந்திருக்கிறதால, முஸ்லிம்கள் என்று பன்மையில இருக்கிறதால யகூனு என்ற சொல்லையும் நாங்க பன்மையில தான் என்ன செய்வோம், மொழிபெயர்ப்போம். அப்ப ஐன யகூனு அல் முஸ்லிமூன, முஸ்லிம்கள் எங்கே இருப்பார்கள், அதுதான் கேள்வி. முஸ்லிம்கள் எங்கே இருப்பார்கள்? கமா யத்குரு அஷ்ஷாயிர், அவ்வளோ தெரியும். அஷ்ஷாயிரண்டா கருத்து கவிஞர் இல்லையா? அஷ்ஷிரண்டா கவிதை, அஷ்ஷாயிரண்டா கவிஞர். அப்ப கமாண்டா போன்று, யத்குரு அண்டா குறிப்பிடுகின்றார். கமாண்டா கருத்து என்ன? போன்று. நீங்க பிரிண்ட் அவுட் பண்ணியிருந்தா பேப்பரை நீங்க அந்த சொற்களுக்கு பொருளை எழுதி கொள்ளுங்க. சரியா? அல்லது நீங்க கொப்பியில எழுதி கொண்டு வந்திருந்தீங்கன்னு சொன்ன வினாக்களை அந்த சொற்களுக்கான பொருளை நீங்க கட்டாயமாக எழுதி கொள்ளுங்க. கமாண்ட கருத்து போன்று, போல. யத்குரு கருத்து என்ன? குறிப்பிடுகின்றார். அஷ்ஷாயிரண்டா கவிஞர். அப்ப கமா யத்குரு ஷாயிர், கவிஞர் குறிப்பிடுவதை போன்று. அப்படித்தான் நாங்க சொல்லாக மொழிபெயர்த்தாலும் மொத்தமாக சேர்த்து நாங்க வாசிக்கின்ற போது, மொழிபெயர்க்கின்ற போது பூரணமாக, அதாவது அந்த சொல்லா மொழிபெயர்த்தமாய் வராது. கமாண்டா போல, யத்குருண்டா குறிப்பிடுகின்றார், அஷ்ஷாயிரண்டா கவிஞர். அப்ப நாங்க சேர்த்து மொழிபெயர்க்க கொள்ள கமா யத்குரு ஷாயிரண்டு வரக்கொள்ள கவிஞர் குறிப்பிடுவதை போன்று என்று வரும். கவிஞர் குறிப்பிடுவதை போன்று முஸ்லிம்கள் எங்கு இருப்பார்கள், எங்கே இருப்பார்கள். சரி, இந்த கேள்விக்கு விடலேஸ் என்ன விட தெரியுமா யாருக்காவது? சொல்லவா? சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க, எழுதியிருந்தா சொல்லுங்க. யகூனுல் முஸ்லிமூன ஹைசு கானல் ஹக்கு வல் அத்லு. யகூனுல் முஸ்லிமூன ஹைசு கானல் ஹக்கு வல் அத்லு. ஹைசு கானல் ஹக்கு வல் அத்ல், வல் அத்லு. சரியா? அப்ப வெரி குட், நல்லா சந்தி, ரைட். யகூனுல் முஸ்லிமூன, முஸ்லிம்கள் இருப்பார்கள், ஹைசு கானல் ஹக்கு வல் அத்லு. இதான் விட.
ஓகே, இப்ப நீங்க பூரணமாக விட சொன்னீங்க. ஆனா விட என்ன? ஹைசு கானல் ஹக்கு வல் அதில். ரைட், உண்மைக்கும் நீதியும் எங்கு இருக்குமோ அன்று நீங்க எழுதி கொண்டாலும் போதும், எழுதினாலும் போதும். சரியா? அப்ப நீங்க பாருவீங்கன்னா ஹைசு கானல் ஹக்கு வல் அதில். ரைட், ஹைசு கானல் ஹக்கு வல் அதில். ஹைசுண்டா கருத்தண்டா எங்கே, கானண்டா இருந்தது, அல் ஹக்கண்டா உண்மை, வல் அதில் அதிலண்டா நீதி. அப்ப உண்மைக்கும் நீதியும் எங்கு இருக்குமோ நகூன் அங்கு நாம் இருப்போம் என்று வருது. நாம், இப்ப நாம் என்ற யாரு? முஸ்லிமூன், முஸ்லிம்கள். சரியா? நாங்கள் முஸ்லிம்கள். இப்ப கேள்வியில வந்திக்கிறதுல பாருங்க, யகூனு என்ற சொல் வந்திருக்குது இல்லையா? யகூனு என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. அப்ப யகூனு என்ற சொல்ல நாங்க கவிதையில தேடினா எங்கேயும் இல்லை. இந்த இடத்துல மட்டும் இருக்குது நகூனு அண்டு. இந்த இடத்துல மட்டும் நகூனு அண்டு இருக்குது. அப்ப யகூனு என்ற சொல் கவிதையில இல்ல, ஆனா நகூனு என்ற சொல் கவிதையில இருக்குது. அப்ப நீங்க கெஸ் பண்ணலாம், ஊகிக்கலாம். அந்த கேள்விக்கான விட பெரும்பாலும் இந்த வரியில தான் இருக்கும் என்பதை நீங்க ஊகிக்கலாம். அந்த அடிப்படையில் நீங்க பாருங்க, இப்ப ஐன யகூனு அல் முஸ்லிமூன், முஸ்லிம்கள் எங்கு இருப்பார்கள், முஸ்லிம்கள் எங்கு இருப்பார்கள், கமா யத்குரு ஷாயிர், கவிஞர் குறிப்பிடுவதை போன்று. இப்ப நீங்க விடையாக சொன்னீங்கன்னா யகூனுல் முஸ்லிமூன ஹைது கானல் ஹக்கு வல் அதில், எங்கு உண்மைக்கும் நீதியும் இருக்குமோ அங்கு முஸ்லிம்கள் இருப்பார்கள். இப்ப நீங்க யாராவது ஹைது கானல் ஹக்கு வல் அதில் என்ற சொல்ல மட்டும், அந்த வாக்கிய தொடர மட்டும் நீங்க எழுதியிருந்தாலும் உங்களுக்கு என்ன புள்ளிகள் கிடைக்கும். ஓகே, புள்ளிகள் கிடைக்கும். சரியா? ரைட், நீங்க விடகளை எழுதி கொண்டு வந்துருந்தா தான் உங்களுக்கு பிரயோசனமா இருக்குமா? ரைட், ஓகே. ரெண்டாவது கேள்வியை பாருங்க. ரெண்டாவது கேள்வியை வாசிங்க பார்க்க. ரெண்டாவது கேள்வி, கலிமத்துன் அல் மவுத் மஅனாஹா, களிமாண்டா என்ன கருத்து? வார்த்தை. சொல். களிமாண்டா கருத்து வேர்ட், சொல். ஓகே. அல் மவுத்தண்டா மரணம். மரணம். மஅனாஹ என்ற கருத்து, அதனுடைய அர்த்தம். அதனுடைய அர்த்தம். சரி, இப்ப அரபால விடை எழுதக்கூடிய பகுதியில இந்த கேள்வி வரணும்னு வச்சுக்கொள்ளுங்க. கலிமத்துல் மவுத் மஅனாஹ, மவுத் என்ற சொல்லுக்கான அர்த்தம். இப்ப அர்த்தம் என்று கேட்டு வரக்கொள்ள அரபால விடை எழுதக்கூடிய பகுதியில இந்த வினா வந்தால் நீங்க என்ன மொழியில விடை எழுதணும்? சொல்லுங்க, நீங்க என்ன மொழியில விடை எழுதணும்? அரபு மொழியில. சரி, அரபு மொழியில விடை எழுதணும். ரைட். அப்ப அல் மவுத் என்ற சொல்லுக்கு நிகரான ஒத்த சொல்லொண்டு கவிதையில் இருக்குது. என்ன சொல்லது? அல் மவுத் என்ற சொல்லுக்கு நிகரான ஒத்த சொல்லொண்டு, ஒத்த கருத்தை தரக்கூடிய ஒரு சொல்லொண்டு கவிதையில் இருக்குது. என்னது? அல் மனூன். அல் மனூன். அல் மனூன். அல் மனூன் என்றாலும் கருத்து என்ன? மவுத், மரணம். ஏன்னா நாங்க படிச்சோம், ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வின் பாதையில், மா அஹ்லல் மனூன். மா அஹ்லல் மனூன் என்றா, மா அஹ்லாண்டா எவ்வளவு இனிமையானது, எவ்வளவு இனிமையானது. அல் மனூன் என்ற கருத்து மரணம். ஃபீ சபீலில்லாஹி மா அஹ்லல் மனூன், அல்லாஹ்வின் பாதையில் மரணிப்பது எவ்வளவு இனிமையானது. இந்த கேள்விக்கான விடையாக நீங்க எழுதுறது என்ன? அல் மனூன் என்றுதான் எழுதுவீங்க. அல் மனூன், மரணம். சரியா? அதுதான் விடையாக வருமா? ரைட். மூணாவது கேள்வியை வாசிங்க. மூணாவது, மாதா யர்தலில் முஸ்லிமூன. மாதா யர்தலி அல் முஸ்லிமூன, கருத்து என்ன? முஸ்லிம்கள் எதை பொருந்துகிறார்கள்? முஸ்லிம்கள் எதை பொருந்திக் கொள்கிறார்கள் அல்லது விரும்புகிறார்கள். சரியா? இப்ப யர்தலி என்ற சொல்லுக்கு விரும்பினான், இருத்தலா விரும்பினான், பொருந்தி கொண்டான் என்ற கருத்துல வார். நாங்க ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று சொல்றதானே, சஹாபாக்கட பேரை சொன்னா நாங்க ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்ளட்டும் என்று நாங்க துவா கேட்கிறோம். ஒரு சஹாபியோட பேரை சொன்னா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்றோம், அல்லாஹு தாலா அவரை பொருந்தி கொள்ளட்டும் என்று சொல்றோம். அப்ப ரலிய பொருந்தி கொண்டான்,
அந்த சொல் மாதிரி தான் இர்தலா, இர்தலா, யர்தலி, இர்தலா, யர்தலி அரபு சொல். ரைட், பொருந்திக் கொள்கிறான் அல்லது விரும்புகிறான் என்ற அர்த்தத்துல வரும். அப்ப மாதா யர்தலி அல் முஸ்லிமூன, முஸ்லிம்கள் என்ன விரும்புகிறார்கள் அல்லது எதனை பொருந்திக் கொள்கிறார்கள் என்ற கேள்வி வந்திருக்குது. என்ன விட வரும்? என்ன يرتلي விட? المسلمون الموت. ரைட். அப்ப நீங்க பூரணமாக விட சொல்றீங்கன்னா யர்தலி அல் முஸ்லிமூன அல் மௌத்த. விட என்ன? மவுத். மவுத் என்ன சொல்லிட்டா விட. ரைட், ஓகே. யர்தலி, ரைட், யர்தலி அல் முஸ்லிமூன அல் மௌத்த, முஸ்லிம்கள் மரணத்தை விரும்புகின்றார்கள். அப்ப அல் மவுத் என்பது மரணம். ஓகே. அப்ப நீங்க பாருங்க, மேல கவிதையில யர்தலி என்று இல்லை, ஆனா நர்தலி என்று இருக்குது, நூன் வந்திக்குது. அப்ப நர்தலி என்ற சொல்லுக்கும் யர்தலி என்ற சொல்லுக்கும் ஏதோ தொடர் கொண்டு இருக்குது என்பதை நீங்க விளங்கி கொண்டா சரி. அப்ப நீங்க அந்த கேள்விக்கான விட அங்கல வாரதான் விட, அல் மவுத் மரணம். சரியா? அப்ப நர்தலி அல் மவுத் என்று வரக்கொள்ள நாம் மரணத்தை விரும்புகின்றோம் என்று வார. நர்தலி அல் மவுத், நாம் மரணத்தை விரும்புகின்றோம். அப்ப இகன வந்து யர்தலி அல் முஸ்லிமூன் வந்திருக்கிறதால முஸ்லிம்கள் விரும்புகின்றார்கள். மாதா என்ன? அப்ப மாதா யர்தலி அல் முஸ்லிமூன, முஸ்லிம்கள் என்ன விரும்புகின்றார்கள்? இப்ப யர்தலி அல் முஸ்லிமூன அல் மவுத், முஸ்லிம்கள் மரணத்தை விரும்புகின்றார்கள். நீங்க யாராவது அல் மவுத் என்று சுருக்கமாக எழுதியிருந்தாலும் கூட அவளுக்கு புள்ளிகள் கிடைக்கும். சரியா? ரைட், அல் மவுத் என்று நீங்க சுருக்கமாக விடை எழுதி இருந்தாலும் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். ரைட், ஓகே. அல்லது நீங்க யாராவது ரைட், ஓகே, சுருக்கமாக அல் மவுத் என்ற சொல் எழுதலாம், அல்லது பூரணமாக விடை எழுத விரும்பினால் யர்தலி அல் முஸ்லிமூன அல் மவுத்த என்று எழுதலாம். சரி, ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்க. இதை வாசிங்க பார்க்க. 4வது கேள்வி. ماذا يأبى المسلمون؟ ரைட், மாதா யபா அல் முஸ்லிமூன. மாதாண்ட கருத்து என்ன? என்ன? யபாண்ட வெறுக்கிறார்கள். வெறுக்கிறார்கள். அல் முஸ்லிமூனண்டா முஸ்லிம்கள். முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் என்ன வெறுக்கிறார்கள்? சரியா? என்ன வெறுக்கிறாங்க? என்ன? யஹூன. ஐயஹூன். இங்க பாருங்க, யபாண்டா வெறுக்கிறான், நபாண்டா கருத்து நாம் வெறுக்கிறோம். நபா நூன் வந்திக்கிற. இப்ப நர்தலி நாம் விரும்புகின்றோம், நபா நாம் வெறுக்கின்றோம், நகூன் நாம் இருக்கின்றோம், நஹ்னு நாங்கள், அஹ்யைனா நாங்கள் உயிர்ப்பித்தோம், ஹர்ரர்னா நாங்கள் விடுதலை அடைய செய்தோம், ஹௌஃபம்னா நாங்கள் சீர்படுத்தினோம். அப்ப இந்த கவிதை முழுக்க தன்மையில தான் வந்திக்குது, தன்மை பன்மையில வந்திக்குது இல்லையா? நாங்கள் 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 என்று வந்திக்குது. இப்ப கேள்வியாக வரக்கொள்ள நாங்கள் என்று ஒரு நாளும் கேள்வியாக எடுக்கலாது. உதாரணமாக மாதா நபா அல் முஸ்லிமோன் எடுக்க இயலாது இல்லையா? முஸ்லிம்கள் நாங்கள் என்ன விரும்புகின்றோம் என்று சொல்லலாது. மாதா யபா அல் முஸ்லிமோன, முஸ்லிம்கள் என்ன வெறுக்கின்றார்கள், சாரி என்ன வெறுக்கின்றார்கள், என்ன வெறுக்கிறாங்க, அதுக்கு எப்படி எழுதுற? சரியா? யபா வெறுக்கின்றார்கள். யார் வெறுக்கின்றார்கள்? அல் முஸ்லிமூன. அப்ப கேள்வியில வார அதே 2 சொற்களும் விடையிலையும் வருது. மாதா என்பது கேள்விக்குரிய சொல்தானே, என்ன, அதை விட்டுட்டு அங்கள யபா அல் முஸ்லிமூன, முஸ்லிம்கள் வெறுக்கின்றார்கள். அன், சரியா? இப்ப நகு ஐ ஐ அன்னஹூன் நூன்ல வந்தா நாம் என்ற கருத்துல வார. அன்னஹூன் நாம் வெறுக்கின்றோம். சரி, சாரி, நாம் இழிவடைவது. அன்னஹூன் என்ற கருத்து நாம் இழிவடைவதை என்ற கருத்துல வர நூல்ல வந்தா. அப்ப யாவுல வந்தா அது இந்த படற்கையில வர. அப்ப ஐயஹூன், சரியா? ஐயஹூன் என்று வரும். நீங்க அப்படித்தானே சொல்றீங்க? ஓகே, பிரச்சனை இல்லை. அதுக்கு இலக்கண சிக்கல் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்லித்தாரேன். இருந்தாலும் அவளுக்கு இதுக்கு புள்ளிகள் கிடைக்கும்.
முஸ்லிம்கள் பன்மையாக வந்திருக்கிறதால் எங்களுக்கு ஐயஹூனு என்று பன்மையில போடலாம். அரபு மொழி படிக்கிறவங்களுக்காக படிச்சு கொண்டிருக்கிறவங்களுக்காகத்தான் நான் இதை சொன்னேன். யபா அல் முஸ்லிமூன ஐயஹூனு என்று பன்மையில நீங்க என்ன செய்யலாம், மாத்தலாம். நீங்க அப்படி இல்லை, நீங்க இப்படியும் எழுதலாம். எப்படி யபா அல் முஸ்லிமூன ஐயஹூன், ஐயஹூன் என்று எழுதினாலும் பிழை இல்லை. சரியா? பிழை இல்லை, பிழை இல்லை. ஏண்டா அகின சின்னொரு இலக்கண பிழை ஒன்று இருக்குது. அந்த இலக்கண பிழைகள் அரபி இலக்கண பாடத்துல கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. சரியா? ரைட். அல்லது நீங்க யாராவது சுருக்கமாக ஐயஹூன் என்று எழுதினாலும் பிழை இல்லை. ஐயஹூன், ஐயஹூன் அல்லது ஐயஹூனு, ஐயஹூனு என்று எழுதலாம் அல்லது ஐயஹூன் என்று எழுதலாம். எல்லாமே இழிவடைகிறதல். ஐயஹூன் இழிவடைதல். அப்ப முஸ்லிம்கள் எதனை வெறுக்கின்றார்கள் என்று கேட்டால் முஸ்லிம்கள் இழிவடைவதை வெறுக்கின்றார்கள் என்று வரும். ரைட். 5வது கேள்வியை வாசிங்க. பிமா அஹ்யைனல் குலூப். பிமா அஹ்யைனல் குலூப். பிமா என்ற கருத்து பி சஹமாதா, பி சஹமாதா, பி என்ற கொண்டு, மாதாண்டா என்ன. அப்ப எதனை கொண்டு. ரைட். அஹ்யைனா அல் குலூப் உள்ளங்களை உயிர்ப்பித்தோம். அப்ப பீமா அஹ்யைனல் குலூப் நாங்கள் எதனை கொண்டு உள்ளங்களை உயிர்ப்பித்தோம். பில் ஈமானி. பில் ஈமானி. வெரி குட். ஓகே, ரைட். பில் ஈமானி. இந்த கேள்விக்கெல்லாம் விட நீங்க சிம்பிளாக எழுதலாம் இல்லையா. பில் ஈமானி ஏன்னு சொன்னா நீங்க பாருங்க, இங்க பாருங்க, நஹ்னு பில் ஈமானி அஹ்யைனல் குலூப். அப்ப அஹ்யைனா என்ற சொல்லும் கேள்வியில வந்திருக்குது, அல் குலூப் என்ற சொல்லும் கேள்வியில வந்திருக்குது. அஹ்யைனா நாங்கள் உயிர்ப்பித்தோம், அல் குலூப் என்ற கருத்து உள்ளங்களை. அப்ப நஹ்னு என்ற சொல் நாங்கள், அது உங்களுக்கு தெரியும். அப்ப இடையளிக்கிற சொல் என்ன, இடையளிக்கிற சொல் பில் ஈமான் என்ற சொல் தான் நிற்குது. அப்ப அதுதான் விட, அதுதான் விட. சரியா? அப்ப உங்களுக்கு அந்த வரிய பார்த்து பூரணமாக எழுதினாலும் புள்ளிகள் கிடைக்கும். இப்படி நஹ்னு, சரியா, நாங்கள் பில் ஈமானி ஈமானை கொண்டு, நஹ்னு பில் ஈமானி நாங்கள் ஈமானை கொண்டு, சரியா, அஹ்யைனா உயிர்ப்பித்தோம், அல் குலூப் உள்ளங்களை. சரியா? அல் குலூப். நஹ்னு பில் ஈமானி அஹ்யைனல் குலூப் நாங்கள் ஈமானை கொண்டு உள்ளங்களை உயிர்ப்பித்தோம். அல்லது நீங்க அஹ்யைனா பில் ஈமான் என்று சொன்னாலும் போதும். அஹ்யைனா, சரியா, அஹ்யைனா நாங்கள் உயிர்ப்பித்தோம், பில் ஈமான் அப்படி சொன்னாலும் போதும். பில் ஈமான், அஹ்யைனா பில் ஈமான். சரியா? அப்ப எல்லாமே ஒன்றுதான். எல்லா இடத்துல நீங்க பாருங்க, பில் ஈமான் என்ற விட வந்திருக்குது. இதுனையும் பில் ஈமான் என்ற விட வந்திருக்குது, பில் ஈமான் என்ற விட வந்திருக்குது. அப்ப நீங்க விட எழுத கொள்ள சுருக்கமாகவோ பூரணமாகவோ எழுதியிருந்தாலும் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். விடை வந்திருந்தால் புள்ளிகள் கிடைக்கும். பில் ஈமானி. சரியா? ரைட். 6வது கேள்வியை வாசிங்க. மாதா அஹ்யல் முஸ்லிமூன பில் ஈமானி. மாதா அஹ்யல் முஸ்லிமூன பில் ஈமான். மாதாண்டா என்ன, அல் முஸ்லிமூன் முஸ்லிம்கள், பில் ஈமான் என்ற கருத்து ஈமானை கொண்டு. முஸ்லிம்கள் ஈமானை கொண்டு எதனை அஹ்யான் என்ன கருத்தப்ப உயிர்ப்பித்தார்கள். எதை உயிர்ப்பித்தார்கள் முஸ்லிம்கள்? குலூப். அல் குலூப். விளங்குனா? அல் குலூப் உள்ளங்களை, அல் குலூப். இங்கேயும் கூட நீங்க ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றா அல் முஸ்லிமூன் என்ற சொல், அடுத்த பில் ஈமான் என்ற சொல், அந்த சொற்கள் அல்லது அஹ்யைனா அண்டிக்குது, இல்லை அஹ்யா அண்டிக்குது. அப்ப நீங்க அந்த சொற்கள் எங்க வந்திருக்குது என்பதை தேடியும் நீங்க என்ன செய்யலாம், விடை எழுதலாம். ரைட். ஓகே. அப்ப அல் குலூப் என்பது சுருக்கமான விடை. விரிவான விடை எழுதுவதாக இருந்தால் நீங்க என்ன செய்யலாம், அந்த மாதா எண்ணத்தை விட்டுட்டு அஹ்யல் முஸ்லிமூன பில் ஈமானி அல் குலூபன் எழுதலாம். அஹ்யல் முஸ்லிமூன பில் ஈமானி அல் குலூப் முஸ்லிம்கள் ஈமானை கொண்டு உள்ளங்களை உயிர்ப்பித்தார்கள். சரியா? இப்படியும் எழுதினா ஓகே. இலக்கண பிழை இல்லாம சரியாகத்தான் எழுதணும் என்று சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் அல் குலூப் என்ற சொல்ல இந்த இடத்துல போடலாம். அஹ்யல் முஸ்லிமூன் அல் குலூப
பில் ஈமான் அஹ்யா உயிர்ப்பித்தார்கள் அல் முஸ்லிமூன முஸ்லிம்கள் அல் குலூப உள்ளங்களை பில் ஈமான் ஈமானை கொண்டு. அப்ப இந்த கேள்விக்கான விடைகளை பாருங்க. இந்த இடத்துலயும் அல் குலூப் என்று இருக்குது. ஓகே, அதே போல இந்த இடத்துலயும் அல் குலூப் இருக்குது, இங்கேயும் அல் குலூப் இருக்குது. எனவே விட வந்திருக்குது. விட வந்திருந்தால் அவளுக்கு புள்ளிகள் கிடைக்கும். ரைட், ஏழாவது கேள்வி என்ன? بما حرر المسلمون الشعوب. بما حرر المسلمون الشعوب. கேள்விக்கான பொருளை சொல்லுங்க. بما حرر المسلمون الشعوب. என்ன கேள்விக்கான பொருள்? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. பிழையானது பிரச்சனை இல்ல, ட்ரை பண்ணி சொல்லுங்க பாக்க. بما حرر المسلمون الشعوب. சொல்லுங்களே, சரியா பிள்ளையோ நீங்க சொல்லுங்க, யாராவது சொல்லலாமே. கஷ்டமா? பீமா ஹர்ரர் அல் முஸ்லிமூன ஷுஊப், முஸ்லிம்கள். சரியா? பீமா பீமியாண்ட சொன்னாங்க ஏற்கனவே பார்த்தோமே இல்ல. பி சஹமாதா, பி சஹமாதா தான் பீமா. சரியா? இதனை கொண்டு முஸ்லிம்கள் மக்களை என்ன? அப்ப ஹர்ரர் என்ற கருத்து என்ன? விடுவித்தார். அப்ப விடுவித்தார்கள் என்று வரும். சரியா? விடுதலை அடைய செய்தார்கள். வளைனா முஸ்லிம்கள் எதனை கொண்டு மக்களை விடுதலை அடைய செய்தார்கள்? எதனை கொண்டு? பில் இஸ்லாம். பில் இஸ்லாம். பில் இஸ்லாம். என்ன விட வாரது? பில் இஸ்லாம். சரியா? பில் இஸ்லாம், இஸ்லாத்தை கொண்டு. வந்து மக்கள், குடிமக்கள். குடிமக்களுக்கு தான் நாங்க அஷ்ஷூப் என்ன சொல்ல பயன்படுத்துறோம். சரியா? அஷ்ஷூபன்னா குடிமக்களை. சரியா? ஓகே, ரைட் ரைட். ஓகே, அப்ப நீங்க அப்ப பில் இஸ்லாம் ஷார்ட் ஆன்சர் எழுதினாலும் பூரணமான புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். அப்ப நீங்க அங்கல பூரணமாக விட எழுத மேலும். எப்படி? ஹர்ரல் முஸ்லிமூன ஷுஊப பில் இஸ்லாம். சரியா? ஹர்ரல் முஸ்லிமூன ஷுஊப பில் இஸ்லாம் என்றுதான் மேலும். பில் இஸ்லாம், முஸ்லிம்கள் குடிமக்களை இஸ்லாத்தை கொண்டு விடுதலை அடைய செய்தார்கள். ரைட். அடுத்தது எட்டாவது அதே கேள்விதான் வேற மாதிரி எடுத்துக்கிற. மாதா ஹர்ரர, மாதா ஹர்ரர, முஸ்லிம்கள் எதனை விடுவித்தார்கள்? அல் முஸ்லிம்கள். மாதா ஹர்ரர அல் முஸ்லிமூன், முஸ்லிம்கள் எதனை விடுவித்தார்கள்? பில் இஸ்லாம், இஸ்லாத்தை கொண்டு. இஸ்லாத்தை கொண்டு. அஷ்ஷூப் ஹர்ரல் முஸ்லிமூன பில் இஸ்லாம் அஷ்ஷூப். வெரி குட். ஓகே, அப்ப நீங்க ரெண்டு மாதிரி விட சொன்னீங்க. ஒன்று அஷ்ஷூப் சுருக்கமான விட, ரெண்டாவது பாருங்க ஹர்ரல் முஸ்லிமூன பில் இஸ்லாமி அஷ்ஷூப். அப்போ உங்களுக்கு ரெண்டு மாதிரியும் விட எழுதலாம். அல்லது ஹர்ரல் முஸ்லிமூன முஸ்லிம்கள். சரியா? அஷ்ஷூப பில் ஈமான், அஷ்ஷூப பில் இஸ்லாம், பில் இஸ்லாம். ஓகே, ஹர்ரல் முஸ்லிமூன முஸ்லிம்கள் விடுதலை அடைய செய்தார்கள், அஷ்ஷூப மக்களை, பில் இஸ்லாம் இஸ்லாத்தை கொண்டு. ரைட், அப்படியும் எழுதலாம். ரைட். ஒன்பதாவது பாருங்க, ஒன்பதாவது வாசிங்க பக்கம். ماذا قوم المسلمون بالقرآن. ஓகே, வெரி குட். மாதா கவ்வமல் முஸ்லிமூன பில் குர்ஆன். கருத்தை சொல்லலுமா நீங்க வாசிச்ச மாதிரியே? முஸ்லிம்கள் குர்ஆனை எதை கொண்டு சீர்படுத்தினார்கள்? முஸ்லிம்கள் குர்ஆனை எதை கொண்டு சீர்படுத்தினார்கள்? எதை கொண்டு சீர்படுத்தி? முஸ்லிம்கள் சாரி, முஸ்லிம்கள் குர்ஆனை அல்ல, முஸ்லிம்கள் குர்ஆனை கொண்டு
எதை சீர்படுத்தினார்? எதனை சீர்படுத்தினார்கள்? உயூப். முஸ்லிம்கள், எஸ், வெரி குட். முஸ்லிம்கள் குர்ஆனை கொண்டு எதை சீர்படுத்தினார்கள் கேட்டால் அல் உயூப். சரியா? இது சுருக்கமாக விடைய மட்டும் எழுதுறது. அடுத்தது நீங்க சவ்வபல் முஸ்லிமூன பில் குர்ஆனில் உயூப். பில் குர்ஆனி அல் உயூப் அப்படி எழுதா மேலும். பில் குர்ஆனி அல் உயூப். ஒரு நிமிஷம் தாங்க. ஹலோ, ரைட், ஓகே. பாருங்க. ரைட், அப்ப இந்த கேள்விக்கான விடையை நீங்க இப்படியும் எழுதலாம். ஏதா மாதா கொப்பமல் முஸ்லிமூன பில் குர்ஆன். குர்ஆனை கொண்டு முஸ்லிம்கள் எதனை சீர்படுத்தினார்கள் என்று வந்தால் சுருக்கமாக அல் உயூப் என்று சொல்ல மேலும் குறைகளை, அல்லது கொப்பமல் முஸ்லிமூன பில் குர்ஆனி அல் உயூப், முஸ்லிம்கள் குர்ஆனை கொண்டு குறைகளை சீர்படுத்தினார்கள் என்று பூரணமாக விடை எழுத மேலும். அல்லது நாங்கள் மேல பார்த்திருக்கிற மாதிரி இதை இன்னொரு வடிவத்தில் எழுதுவதாக இருந்தால் கொப்பம அல் முஸ்லிமூன அல் உயூப பில் குர்ஆன் என்று எழுதோ மேலும். அல் உயூப பில் குர்ஆன் என்று எழுதோ மேலும். சரி, ஓகே, ரைட், அதோட முடியுது. ரைட், அடுத்த கேள்வி பாருங்க. பிமா
கவ்வமல் முஸ்லிமூன அல் உயூப் பிம. பிம என்ற கருத்து எதனை கொண்டு? பிம என்ற கருத்துன்னா எதனை கொண்டு நாங்க மேல பார்த்தோம். நான் அது ஏன் திருப்ப திருப்ப இந்த கேள்விகளை போடுகிறேன் என்றால், இதே கேள்விகள் தான் வரும் என்றதுக்காக அல்ல. ஆனா நாங்க ஒவ்வொரு மாதிரியும் நாங்க கேள்விகளை கலந்துரையாடுகின்ற போது உங்களுக்கு என்ன கேள்வி எந்த கவிதையில வந்தாலும் லேசாக விடை எழுதியலுமாக இருக்கும் என்ற காரணத்தினால்தான் நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி கேள்விகளை போட்டு போட்டு காட்டுறேன். அப்ப 10வது கேள்வி பாருங்க. பீம எதனை கொண்டு கௌஃபம சீர்படுத்தினார்கள் அல் முஸ்லிமூன் முஸ்லிம்கள் அல் அயூப் குறைகளை. அப்ப இந்த கேள்விக்கான விட வந்து பில் குர்ஆன் குர்ஆனை கொண்டு என்னதான் வரும். பில் குர்ஆன் குர்ஆனை கொண்டு. சரியா? அப்ப இது வந்து சுருக்கமான விட. பூரணமான விடையாக நீங்க இதெல்லாத்தையும் எழுதலாம். இந்த ரெண்டையும் நீங்க இந்த கேள்விக்கான விடையாக எழுதலாம். சரியா? ரைட், ஓகே, ரைட். 11வது கேள்வியை பாருங்க. உக்துப் உன்வானன் முனாசிபன் லிஹாத ஷிஅர். உக்துப் உக்துபன்னா உங்களுக்கு கருத்து தெரியும், எழுதுக. உன்வானன் உன்வானண்டா கருத்து என்ன? தலைப்பு. உன்வானண்டா கருத்து என்ன? தலைப்பு. முனாசிபன் என்ற கருத்து என்ன? முனாசிபன் பொருத்தமான. உக்துப் உன்வானன் முனாசிபன் பொருத்தமான தலைப்பொன்றை எழுதுக லிஹாத ஷிஅர் இந்த கவிதைக்கு. இப்ப இந்த கவிதைக்கு பொருத்தமான தலைப்பொன்று சொல்லுங்க பார்க்க. முஸ்லிமூன. முஸ்லிமூன. ஓகே, சரியா? இதை நீங்க தலைப்பாக எழுதலாம். ஏண்டா கவிதையின் ஆரம்பத்திலையும் சரி இறுதியிலும் சரி முஸ்லிம்கள் என்ற சொல் திரும்ப திரும்ப வந்திருக்குது. சரியா? முஸ்லிமூன முஸ்லிமூன முஸ்லிமூன், திருப்ப கடைசியிலையும் முஸ்லிமூன முஸ்லிமூன முஸ்லிமூன். அப்ப இடைப்பட்ட பகுதியில வந்து முஸ்லிம்களுடைய தன்மைகள் என்ன, அவர்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கும், அவர்களுடைய பண்புகள் யாவை போன்றன குறித்து கவிஞர் அழகாக சொல்லியிருக்கிறார். ரைட், ஓகே. இப்ப இந்த கவிதை கிளியர் தானே உங்களுக்கு? இப்ப நாங்க அரபால வினாக்களை கலந்துரையாடினோம். தமிழ்ல வினாக்கள் வந்தால் எப்படியும் நீங்க இன்ஷால்லா எழுதுவீங்க. சரியா? இப்ப உதாரணமாக முஸ்லிம்கள் எங்கிருப்பார்கள், அல்லது எப்படி முஸ்லிம்கள் எதனை விரும்புகிறார்கள் எதனை வெறுக்கின்றார்கள் என்று கவிஞர் குறிப்பிடுகின்றார். முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் பாதையில் மரணிப்பது எவ்வளவு இனிமையானது என்று கவிஞர் குறிப்பிடுவதற்கான காரணம் என்ன? உதாரணமாக அல் குர்ஆனை கொண்டு முஸ்லிம்கள் எதனை சீர்படுத்தியதாக கவிஞர் குறிப்பிடுகின்றார். இஸ்லாத்தை கொண்டு யாரை விடுதலை அடைய செய்ததாக கவிஞர் குறிப்பிடுகின்றார். ஈமானை கொண்டு எதனை உயிர்ப்பித்ததாக கவிஞர் குறிப்பிடுகின்றார். இது மாதிரி எழுதுறது. சரியா? அதானா? ரைட். இப்ப நாங்க எதுட பிமா என்ற சொல்லுடையா எதுல கருத்து? ஓகே. பிமா என்ற சொல் வந்து இங்க பாருங்க இருக்கிற. பிமா என்ற சொல் வந்து பி சஹ மாதா என்றுதான் நிக்குது. சரியா? பி சஹ மாதா. பி சஹ மாதா. பி அண்டா கொண்டு, மாதாண்டா என்ன. அப்ப பிம என்பது பிமாதா என்பது தான் எதனை கொண்டு. எதனை கொண்டு என்ன கருத்துல வரும். சரியா? எதனை கொண்டு விலங்கல்ல விலங்கல்ல எப்படி கருத்துல வரும். மாதாண்டா என்ன அது மட்டும். வாட். சரியா? என்ன. பிமாண்ட் வரக்கொள்ள எதனை கொண்டு அப்படி வரும். சரியா? பிமாண்ட் வரக்கொள்ள எதனை கொண்டு. சரி, ஓகே, விளங்கினா இப்ப? ரைட், ஓகே, சரி.
இப்ப நாங்க முஸ்லிமோன் என்ற தலைப்புல பார்த்த கவிதைக்கான வினாக்களுக்கான விடைகள் கிளியர் தானே எல்லாருக்கும்? டவுட் எதுவும் இல்லை தானே? ரைட், ஓகே, சரி. அப்ப நாங்க அடுத்ததாக போன வாரம் பார்த்த என்ன ரிபாவுல் வாலிதி, பெற்றோர்களின் திருப்தி என்ற அந்த கவிதையை நாங்க பார்த்தோம். என்ன ஃபுல்லா பார்த்தோமா நாங்க, இல்லாட்டி கவிதைக்கான மொழிபெயர்ப்பை மட்டும் பார்த்தோமா? சரி, ஓகே, ரைட். நாங்க பார்ப்போம். ரைட், ரிபாவுல் வாலிதைன் என்ற கருத்து ஓகே ஓகே, பெற்றோர்களின் திருப்தி என்றதான் கருத்து. பெற்றோர்களின் திருப்தி. அல் வாலிதைன் என்பது தாய் தந்தை இருவரையும் குறிக்கின்ற சொல். தாயையும் தந்தையையும் இரண்டு பேரையும் குறிக்கின்ற ஒரு சொல் தான் அல் வாலிதைன், பெற்றோர்கள். சரியா? ரிபா உன்னண்டா திருப்தி. இப்ப நாங்க பார்த்தோம் இருத்தலா என்ற சொல்ல பார்த்தோம். இருத்தலா எர்த்தலி, எர்த்தலி என்ன புரிந்து கொள்கிறான். அதுல இருந்து வார சொல்லிட்டான் ரிபா. ரிபாண்டா வந்து திருப்தி. அப்ப பெற்றோர்களின் திருப்தி என்ற கருத்துல வாரும். அதுல பாருங்க, ஓகே, ரைட். அதுல பாருங்க நீங்க, ரைட், மா ரிபா அல்லாஹி இல்லா பிரிபாயில் வாலிதைனி, மா ரிபா அல்லாஹி இல்லா பிரிபாயில் வாலிதைனி. இந்த கவிதை இருக்கிற பேஜ் எனக்கு என்ன தெரியாது, யாருக்காவது பார்த்து சொல்லலுமா? புத்தகத்துல எத்தனையாவது பேஜ் என்று? எவ்வளவு? 77? ஓகே, 77. ஓகே, 77 பக்கம் பாருங்க. நாங்க பாடத்தை ஏற்கனவே பார்த்தோம். அதுல வந்து வினாக்களுக்கான விடைகளைத்தான் நாங்க இன்ஷால்லா இந்த கலந்துரையாட இருக்கிறோம். ரைட், அதுல பாருங்க, மா ரிபா அல்லாஹி இல்லா பிரிபாயில் வாலிதைனி. பெற்றோர் சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, அல்லாஹ்வின் திருப்தி இல்லை, பெற்றோரின் திருப்தி இன்றி. மா ரிபா அல்லாஹ், அல்லாஹுடைய திருப்தி இல்லை, இல்லா பிரிபாயில் வாலிதைனி, பெற்றோரின் திருப்தி இன்றி அல்லாஹ்வின் திருப்தி இல்லை. அப்ப பெற்றோர்களின் திருப்தியில் தான் அல்லாஹுடைய திருப்தி உள்ளது என்பதைத்தான் முதலாம் வரை சொல்லுது. இரண்டாம் வரை என்ன சொல்லுது? மா பகா அல் கௌனி இல்லா பிஹனானில் அபவைனி. அபவைன் என்றாலும் கருத்து பெற்றோர்களை குறிக்கின்ற சொல்தான். தாய் தந்தை ரெண்டு பேரையும் குறிக்கின்ற சொல்தான் அல் அபவை. அப்ப மா பகா அல் கௌனி, இந்த பிரபஞ்சம் நிலைத்திருக்காது, நிலைத்திருப்பது இல்லை, நிலையாக இருக்காது. இல்லா பிஹனானில் அபவை. ஹனான் என்ற கருத்து அன்பு, பாசம், இரக்கம் அந்த கருத்துக்களா வார. சரியா? அப்ப பெற்றோர்களுடைய அன்பின்றி, பெற்றோர்களுடைய கருணை இன்றி, பெற்றோர்களுடைய இரக்கம் இன்றி இந்த பிரபஞ்சம் நிலைத்திருப்பது கிடையாது, நிலைத்திருக்க மாட்டாது. ரைட். வாலிதுல் இன்சானி பஅதல்லாஹி அவுலா பில் மஹப்பா. வாலிதுல் இன்சானி, ஒரு மனிதனுடைய பெற்றோர். இந்த வாலித் என்ற சொல் தந்தை என்ற கருத்துல வந்தாலும் அந்த இடத்துலையும் பெற்றோர் என்ற கருத்துல தான் நாங்க மொழிபெயர்ப்போம். சரியா? வாலிதுல் இன்சானி 77 பக்கம். ரைட். வாலிதுல் இன்சானி, ஒரு மனிதனுடைய பெற்றோர், பஅதல்லாஹி அல்லாஹ்வுக்கு பிறகு, அவுலா பில் மஹப்பா அன்பு செலுத்தப்பட மிகவும் தகுதியானவர்கள். அல்லாஹ்வுக்கு பிறகு அன்பு செலுத்தப்பட மிகவும் ஏற்றமானவர்கள், தகுதியானவர்கள் யார் என்று சொன்னா ஒரு மனிதனின் பெற்றோர் ஆவர். குல்லு அவுலாண்டா மிகவும் ஏற்றமானவர் என்ற கருத்துல வார. அவுலா, அவுலா பி, அவுலா பி, பி என்ற இடை சொல்லும் வரும். அவுலா பி என்றா மிகவும் தகுதியானவர், முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டியவர்கள், மிகவும் ஏற்றமானவர்கள் என்ற பல கருத்துகள் எடுக்கலாம். அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்தா சரி. இப்ப நான் இப்படி சொல்ல மேலும்,
அல்லாஹ்வுக்கு பிறகு ஒரு மனிதனின் பெற்றோர்கள் தான் அன்பு செலுத்தப்பட மிகவும் ஏற்றமானவர்கள், மிகவும் தகுதியானவர்கள், அன்புக்கு முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்ற பல கருத்துகள் எடுக்கலாம். ரைட், அடுத்த கொஞ்சம் டைம் எடுத்தாங்களா? ரைட், பாருங்க. குல்லுமன் யுகுலிபு உம்மன் அவ் அபன் யுகுலிபு ரப்பா. குல்லு அண்டா ஒவ்வொரு வரும். குல்லுமன் யுகுலிபு, யுகுலிபுன்னா கோபமடைய செய்கிறார். மன்னண்டா யார்? அப்ப குல்லு மண் யுகுலிபு என்று வரக்குள்ள கோபமடைய செய்கின்ற ஒவ்வொரு வரும் என்ற கருத்துல வரும். கோபமூட்டுகின்ற ஒவ்வொரு வரும். யார? உம்மன் தாயை, அவ் அல்லது அபன் தந்தையை. உம்மண்டா தாய், அப்பண்டா தந்தை. இப்ப தாயை அல்லது தந்தையை கோபமடைய செய்கின்ற ஒவ்வொருவரும் யுகுலிபு ரப்பா, அவனுடைய இரட்சகனையே கோபமூட்டுகிறார். சரியா? அப்ப ஒருவர் தாயை அல்லது தந்தையை கோபமடைய செய்கிறார் என்றால் அவர் யார் உண்மையில கோபமடைய செய்கிறது? அவருடைய இறைவன், அதாவது அல்லாஹ்வை. ரைட். எனவே ஃபஹிப்பு அபவைக்கும், ஃபஹிப்பு எனவே நீங்கள் நேசியுங்கள், அபவைக்கும் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் நேசியுங்கள், லிதஈஷு நீங்கள் வாழ்வதற்காக, சுஅதாஅ சந்தோஷமானவர்களாக, சுபீட்சமானவர்களாக. பாருங்க, ஃபஹிப்பு அபவைக்கும் லிதஈஷு சுஅதாஅ நீங்கள் சுபீட்சமானவர்களாக வாழ வேண்டும் என்றிருந்தால் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் நேசியுங்கள். ஃபபுதலு அர்ரூஹ ஃபதாஹும், இந்த கடைசி வரியில இருக்கிற இந்த பகுதியை நீங்க அப்படியே மொழிபெயர்த்தா சரி. ஃபபுதலு அர்ரூஹ ஃபதாஹும், அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களை அர்ப்பணியுங்கள், உங்களை நீங்கள் தியாகம் செய்யுங்கள். தஜிது அல் கைர ஜஸாஅ, நலவுகளை, நன்மைகளை கூலியாக நீங்கள் கண்டுகொள்வீர்கள் அல்லது பெற்றுக்கொள்வீர்கள் என்று வரும். நன்மைகளை நீங்கள் கூலியாக பெற்றுக்கொள்வீர்கள். ரைட். இந்த கவிதையை நாங்க சென்ற வாரம் ஃபுல்லா பார்த்தோம். ஆமா, யுகுலிபு ரப்பஹுண்டா, யுகுலிபு ரப்பஹுண்டா, யுகுலிபுண்டா கோபமூட்டுகிறார், கோபமடைய செய்கிறார் என்ன கருத்துல வர? கோபமூட்டுகிறார். ரப்பஹு வண்டா அவருடைய, ரைட், ஓகே, அவருடைய இறைவனை. யாருடைய இறைவனை? அந்த முதல்ல வார பாருங்க. குல்லுமன் யுகுலிபு உம்மன் அவ் அபன், தாயை அல்லது தந்தையை கோபமடைய செய்கின்ற ஒவ்வொருவரும் யுகுலிபு ரப்பா, அவருடைய இறைவனையே கோபமூட்டுகிறார். விளங்கினா? விளங்கினா மகள்? சரியா? ரைட், ஓகே. கடைசி வரி கடைசி வரை பாருங்க. இந்த இடத்துல நாங்க ஒவ்வொரு சொல்லுக்காக பார்க்கல கருத்தை. ஃபபுதலு வண்டா என்ன, அரூஹண்டா என்ன, பதாஹுண்டா என்ன என்று நாங்க ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருளை பார்க்கல. யாரும்மா? பிரின்சஸ் என்னம்மா? ரைட், ஓகே, ரைட். ஃபபுதலு வர்ரூஹ ஃபதாஹும் அண்டா இப்ப நாங்க தனித்தனி சொல்லாக மொழிபெயர்த்தால் அது கருத்தெடுக்கிறது கஷ்டம். அரபு மொழியில சில பிரயோகங்கள் இருக்குது, தனிச்சொல்லாக மொழிபெயர்த்தா வராது. சரியா? தனிச்சொல்லாக மொழிபெயர்த்தால் வராது, கருத்து வராது. அப்ப 2-3 சொற்கள் இணைந்து ஒரு கருத்தை காட்டுற. சரியா? 2-3 சொற்கள் இணைந்து ஒரு கருத்தை தரக்கூடிய வாக்கிய அமைப்பு, வசன அமைப்பு இந்த அரபு மொழியில் இருக்குது. அதில் ஒன்றுதான் இந்த பிரயோகம். பதல பதல ஜுஹ்தஹு, பதல ரூஹ ஃபதாஹு, அப்படி இப்படி இருக்குது. அந்த வகையில ஃபபுதலு அர்ரூஹ ஃபதாஹும் என்று வந்தால் கருத்து நேண்டா அவர்களுக்காக நீங்கள் உங்களை தியாகம் செய்யுங்கள்,
அவர்களுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள் போன்ற கருத்துக்கள்ல வார. சரி, அதுதான் இந்த கருத்தை. ஃபபுதலு அர்ரூஹ ஃபதாஹும், அவர்களுக்காக நீங்கள் அர்ப்பணம் செய்யுங்கள், தியாகம் செய்யுங்கள். தஜிது, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல் ஹைர, ஹைர் என்ற ஹைர் நன்மைகளை நலவுகளை என்ற கருத்துல வார. அப்ப தஜிது அல் ஹைர, நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அல்லது கண்டுகொள்வீர்கள். ஜஸா, கூலியாக. அப்ப தஜிது அல் ஹைர ஜஸா, நீங்கள் நன்மைகளை அல்லது நலவுகளை கூலியாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று கடைசி வரை வரும். விளங்கினாமா கேட்ட கேள்வி? அந்த கடைசி வரை விளங்கினா? ஓகே ரைட். இப்ப கேள்விகளுக்கான விடைகளை பார்ப்போம், குயிக்கா பார்ப்போம். ரைட், முதலாவது கேள்வி உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்கிக்கும். என்ன கேள்வி கேட்கிறாங்க என்றது விளங்கிக்கும். என்ன? உஸ்குர் உன்வானன் முனாசிபன் லிஹாதல் பைத், அது என்ன கேள்வியாக இருக்கும்? ரைட், ஓகே, விட வந்தாச்சு. கேள்வி என்ன? உன்வான், உன்வான் கருத்து என்ன? ஒரு தலைப்பு. இந்த கவிதைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பை குறிப்பிடுக. சரி, அதுல நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். உத்குர் என்ற சொல்லுக்கு பொருள் தெரிந்தாலும் சரி, தெரியாவிட்டாலும் சரி. முனாசிபன் லிஹாதல் பைத், இந்த சொற்களுக்கும் பொருள் தெரிந்தாலும் சரி, தெரியாவிட்டாலும் சரி, கட்டாயமாக உன்வான் என்ற சொல்ல மனசுல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உன்வான், உன்வான் என்ற கருத்து தலைப்பு. உன்வான் என்ற கருத்து என்ன? தலைப்பு. அப்ப தலைப்பு என்று வந்தாலே அது என்ன கவிதை வந்தாலும் சரி, எந்த உரை பகுதி வந்தாலும் சரி, தலைப்பு தான் கேட்கிறாங்க. எனவே நீங்க அழகா அந்த நீங்க படிச்சுக்கிற தலைப்பொண்ட நீங்க எழுதலாம். ஏன்னா ஓகே. அப்ப உத்குர் உன்வானன் முனாசிபன் லிஹாதல் பைத் என்றா இந்த கவிதைக்கு பொருத்தமான தலைப்பொன்றை குறிப்பிடுக, அதுதான் கருத்து. அப்ப நீங்க சொன்னீங்க விட என்ன? ரித்வாஉல் வாலிதேன். அழகா 2 புள்ளிகள் எடுக்கலாம். தலைப்பு கேட்டு வளமையாக வாரதா? தலைப்பு கேட்டு வளமையாக வார. அது கவிதைக்கும் தலைப்பு கேட்டு வார, உரைநடை பகுதிக்கும் தலைப்பு கேட்டு வார. 2 புள்ளிகள்னா அதுல 4 புள்ளிகள் அழகா எடுக்கலாம். சரி, அடுத்த 2வது கேள்வியை பாருங்க. கைஃப யஜிது அல் இன்சானு ரிதா அல்லாஹ். கைஃப என்ன கருத்து? என்ன கைஃப? கைஃப என்ன கருத்து? எப்படி, எவ்வாறு. எஸ், ஓகே. யஜிது என்ற சொல் தெரியாமல் இருக்கலாம், பார்ப்போம். அல் இன்சான் என்ற கருத்து மனிதன். ரிதா அல்லாஹ் என்ற கருத்து என்ன? ரிதா அல்லாஹ், அல்லாஹுடைய திருப்தி. என்ன? கவிதையோட ஆரம்பமே மா ரிதா அல்லாஹ் என்று வருது, அல்லாஹின் திருப்தி இல்லை என்று வருது. அப்ப ரிதா அல்லாஹ் என்ற கருத்து அல்லாஹுடைய திருப்தி. அப்ப கைஃப யஜிதுல் இன்சானு ரிதா அல்லாஹி, நாங்க யஜிதுன்னு சொல்ல பார்க்கல. இப்ப எப்படி மனிதன் அல்லாஹுவின் திருப்தியை, அப்ப யஜிதுன்னு சொல்லுக்கு என்ன கருத்துல வரும்? பெறவில்லையா பெறுவானா? பெறவில்லை. பெறுவான். பெறுவான். விளங்கினா? இப்ப கைஃப எப்படி, அல் இன்சான் மனிதன். அப்ப எப்படி மனிதன், ரிதா அல்லாஹ் அல்லாஹ்வின் திருப்தி. எப்படி மனிதன் அல்லாஹ்வின் திருப்தியை பெறவில்லை என்று வராது, அந்த பெறுவான் என்று தான் வரும். சரியா? பெறுவான். எப்படி பெறுவான்? வெரி குட், ஓகே. பிரிதாஇல் வாலிதை. சரியா? பிரிதாஇல் வாலிதை. சுருக்கமாக பிரிதாஇல் வாலிதை, பெற்றோர்களுடைய திருப்தியை கொண்டு. பெற்றோர்களுடைய திருப்தியை கொண்டு. அதுதான் விட. சரியா? இப்ப நீங்க வேணுமெண்டா நீங்க என்ன செய்யலாம்? பூரணமாக விட எழுதணுமெண்டா கைஃப, அது வினாவுக்குரிய சொல் தானே. கைஃப எப்படி என்பது அந்த வினாவுக்குரிய சொல். அந்த சொல்ல மட்டும் விட்டுட்டு அடுத்த பகுதி யஜிதுல் இன்சானு ரிதா அல்லாஹி, அதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு யஜிதுல் இன்சானு ரிதா அல்லாஹி அதை காப்பி பண்ணிட்டு அதுக்கு அங்கத விடை எழுதுறது. எப்படி? பிரிதாஇல் வாலிதைன் எழுதுறது. கண்டா எவ்வளவு லேசாக விடை எழுதலாம். ரைட்? யஜிதுல் இன்சானு ரிதா அல்லாஹி
பிரிதாயில் வாலிதைனி, மனிதன் அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றோர்களுடைய திருப்தியை கொண்டு பெற்றுக்கொள்கிறான். இங்க நீங்க பார்க்கலாம், இந்த இன்சான் என்ற சொல் வந்திருக்கிற இடம் ஒன்று இருக்கிறது, வாலிதுல் இன்சான் என்று. ஆனா ரிதா அல்லாஹி என்ற சொல் மேல வந்திருக்குது. சரியா? ரிதா அல்லாஹி என்ற சொல் இங்க வந்திருக்குது. அப்ப இந்த கேள்விக்கான விட பெரும்பாலும் ஆரம்ப வரியில தான் விட வரணும். ஏன்னா அப்ப நீங்க சில நேரம் எப்படி எழுதுற என்ற கன்ஃபியூஸ் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் இந்த வரியையும் கூட உங்களுக்கு என்ன செய்யலாம், ஏதோ எழுதிட்டு வரலாம். வளைனா அந்த கேள்விக்கு நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்ணின மாதிரி எழுதி கொள்ள கஷ்டம் என்று இருந்தால் நீங்க என்ன செய்யலாம் என்றா ஆரம்ப வரிய கூட உங்களுக்கு விடையாக எழுதலாம். மாரிஃபா அல்லாஹி இல்லா பிரிஃபாயில் வாலிதைனி, பெற்றோரின் திருப்தி இன்றி அல்லாஹின் திருப்தி இல்லை. அதுதான கருத்து. இப்ப நான் சும்மா பாருங்க, மா என்ற சொல்லையும் இல்லா என்ற சொல்லையும் நான் எடுக்கிறேன். இந்த எடுத்துட்டேன். சரி, அப்ப ரிவா அல்லாஹி அல்லாஹின் திருப்தி பிரிஃபாயில் வாலிதைனி, பெற்றோரின் திருப்தியை கொண்டு உள்ளது அந்த கருத்துல வார். ரிவா அல்லாஹி பிரிஃபாயில் வாலிதைனி, சரியா? அல்லாஹின் திருப்தி பெற்றோரின் திருப்தியை கொண்டு உள்ளது என்று வார். சரியா? ரைட், ஓகே. அப்படியும் எழுதலாம். அப்ப இப்படியும் எழுதலாம். எப்படி? நான் ரிதா அல்லாஹி இல்லா பிரிதாயில் வாலிதைன் எழுதோ மேலும், அல்லது ரிதா உல்லாஹி பிரிதாயில் வாலிதைன் எழுதோ மேலும். அதையும் நீங்க விடையாக எழுதலாம். எப்படியோ நீங்க பாருங்க, இந்த 3 விடைகள்லையும் பிரிதாயில் வாலிதைன் என்ற விட வந்திருக்குது, பெற்றோரின் திருப்தியை கொண்டு. 2வது விடையிலும் பாருங்க, பிரிதாயில் வாலிதைன் என்று வந்திருக்குது. 3வது விடையிலும் பாருங்க, பி ரிதாயில் வாலிதைன் என்று வந்திருக்குது. சரியா? எனவே அங்க அந்த 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 விட வந்தா போதும். சரி, அந்த விட வந்தால் தாராளமாக போதும். ரைட். அடுத்து பாருங்க, 3வது கேள்வி. என்ன 3வது கேள்வி? கைஃப யப்கா அல் கௌனு, கைஃப யப்கா அல் கௌனு, பிரபஞ்சம் எப்படி நிலைத்திருக்கும்? எப்படி? يبكي الكون بحنان الأبوين. வெரி குட், ஓகே. யப்கா அல் கௌனு, பிரபஞ்சம் நிலைத்திருக்கும், பி ஹனானில் அபவைனி, பி ஹனானில் அபவைனி, பெற்றோரின் கருணையை கொண்டுதான் பிரபஞ்சம் நிலைத்திருக்கும். அவ்வளவுதான். நீங்க எபுகான்ற சொல்ல வச்சு யோசிக்கிறக்கும், அது எப்படி கேள்வி? பக்கா என்ற சொல் பக்காவுன், அந்த பக்காவுன் என்ற சொல்லுக்கும் எபுகா என்ற சொல்லுக்கும் இடையில தொடர்பு இருக்குது என்பதை நீங்க விலை கொள்ளுங்க. அல் கவுன் என்ற சொல் கவிதையில 2ஆம் வரையில வந்திருக்குது. அப்ப இங்கேயும் அல் கவுன் என்ற சொல் வந்திருக்குது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உதாரணமாக இப்ப நீங்க பாருங்க, பகா என்ற சொல் தான் கவிதையில் இருக்குது, எபுகா என்ற சொல் கேள்வியில் இருக்குது. அப்ப நீங்க பார்க்கலாம், இந்த இடத்துல என்ன செய்யலாம்? ரைட், ஓகே. அப்ப எபுகா என்ற சொல் பக்காவாக இருக்குது, கவுன் என்ற சொல் இருக்குது. எனவே அந்த கேள்விக்கான விடையும் 2ஆம் வரியில தான் நிக்குது என்ற அடிப்படையில நீங்க நினைச்சா இந்த வரியை எழுதோ மேலும். எப்படி? மா பகா அல் கௌனி இல்லா பிஹனானில் அபவைனி என்றுதோ மேலும். சரியா? பாருங்க, மா இல்லை, பகா என்றா நிலைத்திருப்பது, அப்ப நிலைத்திருக்காது, அல் கவுன் பிரபஞ்சம் நிலைத்திருக்காது, இல்லா இன்றி, பிஹனானி இரக்கமின்றி, இல்லா பிஹனானி அல்லபவை பெற்றோர்களுடைய இரக்கம் இன்றி பிரபஞ்சம் நிலைத்திருப்பது இல்லை. அப்படி எழுதோ மேலும். சரியா? ரைட். அப்ப நீங்க சுருக்கமாக இப்படி எழுதோ மேலும். எப்படி? பி ஹனானில் அபவைனி என்று எழுதோ மேலும். பி ஹனானில் அபவைனி, பெற்றோர்களுடைய கருணையை கொண்டு அந்த கருத்துல வர. கைஃப யப்கா அல் கௌன், பிரபஞ்சம் எப்படி நிலைத்திருக்கும் என்றா பிஹனானில் அபவைனி, பெற்றோர்களின் கருணையை கொண்டு. அப்ப 2வது விட பூர்ணமான விட, யப்கா அல் கௌனு பிஹனானில் அபவைனி, பெற்றோர்களுடைய கருணையை கொண்டு பிரபஞ்சம் நிலைத்திருக்கும். 3வது விட கவிதையை நாங்க எழுதுறது, அதுலயும் விட இருக்குது, பிஹனானில் அபவைன் இருக்குது. சரியா? இப்படி உங்களுக்கு விடை எழுதலாம். அல்லது மாவும் இல்லாவும் எடுத்துட்டு, சரியா, மாவும் இல்லாவும் இல்லாம பகாவுல் கவுன், பிரபஞ்சம் நிலைத்திருக்கும், பிஹனானில் அபவைனி, சரியா, பெற்றோர்களுடைய கருணையை கொண்டு, பெற்றோர்களின் கருணையை கொண்டு பிரபஞ்சம் நிலைத்திருக்கும் என்று கூட எழுதலாம். சரி,
அடுத்த 4வது கேள்வியை பாருங்க. என்ன கேள்வி? மனில் அவுலா பில் மஹப்பா பஅதல்லாஹ். மன் என்ற கருத்து என்ன? மன் என்றா யார்? 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 அப்ப மனில் அவுலா என்ற கருத்து என்ன? மிக தகுதியானவர் யார்? தகுதியானவர் யார்? எதற்கு தகுதியானவர்? பில் மஹப்பா. பில் மஹப்பாண்டா அன்பு செலுத்தப்படுவதற்கு. ஓகே, அன்பு செலுத்தப்படுவதற்கு மிகவும் தகுதியானவர் யார்? சரியா? பஅதல்லாஹ். பஅதல்லாண்டா அல்லாஹுக்கு அடுத்ததாக. அல்லாஹ்வுக்கு அல்லாஹுவுக்கு அடுத்ததாக. பின்னால். அல்லாஹ்வுக்கு பின்னால். அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக. அல் வாலிதைன். ரைட். ஓகே ஓகே, வெரி குட். ஓகே, அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக அன்பு செலுத்தப்பட மிகவும் தகுதியானவர் யாருன்னு சொன்னால் அல் வாலிதைன், பெற்றோர்கள். அல் வாலிதைன், பெற்றோர்கள். ஓகே, அல் பெற்றோர்கள். அபவைன் வரும் சார். ஓகே, அதுவும் வரும். அல் அபவைன், பெற்றோர்கள். ஓகே, ஓகே. வாலிதுல் இன்சான். ரைட். ஓகே, அதுவும் சரி. வாலிதுல் இன்சான், அதுவும் பெற்றோர்கள் கருத்துல தான் வருது. நாங்க ஏற்கனவே பார்த்தோம். பெற்றோர்கள் இதெல்லாம் விடதான் அல் வாலிதைன் என்று எழுதலாம், அல் அபவைன் என்று எழுதலாம், வாலிதுல் இன்சான் என்று எழுதலாம், அல்லது அல் அபு வல் உம்மு, தாயும் தந்தையும். அல் அபண்ட கருத்து தாய், அல் உம்மண்ட கருத்து தந்தை. அப்ப 2 சொல்லை இணைப்பதற்காக நான் வாவ போட்டிக்கிறேன். அல் அபு வல் உம்மு, தாயும் தந்தையும் என்று எழுதலாம். இப்படியாக நீங்க இந்த கேள்விக்கு விடை எழுதலாம். சரியா? ரைட். அப்ப நீங்க அப்படி இல்லை என்று சொன்னா அந்த கவி வரிய கூட எழுதலாம். எப்படி என்றா நீங்க அதை சொல்ல பாருங்க. அல்ல உலாண்ட சொல் கவிதையில் இருக்குது, பில் மஹப்பான்னு சொல் கவிதையில் இருக்குது, பஅதல்லாஹ் என்ற சொல்லும் கவிதையில் இருக்குது. பாருங்க. ரைட். இந்த பஅதல்லாஹி அவுலா பில் மஹப்பா இது கேள்வியில வந்திருக்கின்ற சொற்கள். பஅதல்லாஹி அவுலா பில் மஹப்பா. இடையில மிஸ் ஆகிற சொல் என்ன? வாலிதுல் இன்சான், வாலிதுல் இன்சான். அப்ப நீங்க அதையே நீங்க என்ன செய்யலாம்னா விடையாக எழுதலாம். கவி வரியா வாலிதுல் இன்சான், ஒரு மனிதனுடைய பெற்றோர், பஅதல்லாஹி, சரியா, அல்லாஹுக்கு பிறகு, அவுலா பில் மஹப்பா. எவ்வளவு லேசான கேள்வி என்ன? வாலிதுல் இன்சானி பஅதல்லாஹி அவுலா பில் மஹப்பா. அல்லாஹுக்கு பிறகு அன்பு செலுத்தப்பட மிகவும் தகுதியானவர் ஒரு மனிதனின் பெற்றோர்கள் ஆவர். ரைட். ஓகே, அடுத்த 5வது கேள்வியை பாருங்க. மதா யஜிது அல் அப்து அல்லது அல் இன்சான். மத்தாண்டா கருத்து என்ன? மத்தாண்டா எப்போது. எப்போது. யஜிது என்ற சொல்ல நாங்க இப்ப பார்த்தோம். என்ன கருத்துல பார்த்தோம்? யஜிது பெற்றுக்கொள்வாய், பெற்றுக்கொள்வான் அல்லது கண்டுகொள்வான். அல்ல அப்து என்ற அடிமை. அல்ல அப்து என்பது அடிமையை குறிக்கின்ற சொல். அல்லது அல் இன்சான். அல்ல அப்து என்ற சொல்லோ அல்லது அல் இன்சான் என்ற சொல்லோ 2ல் ஒன்று வரலாம். ரைட். அப்ப அடியான் அல்லது அடியான அப்தண்டாகின அடியான் அல்லது அல் இன்சான் மனிதன். அடியான் அல்லது மனிதன் எப்போது பெற்றுக்கொள்வான், எப்போது கண்டுகொள்வான்? கதபல்லாஹி, அல்லாஹுடைய கோபத்தை. இந்த கவிதையில வந்துக்கிறதுக்கு சொல்லணும். எப்ப? மத்தாண்டா எப்போது. மத்தாண்ட கருத்து வென், எப்போது, எப்பொழுது. யுகலிபு உம்மு அவ் அபன் யுகலிபுல் ரப். யுகலிபு உம்மன் அவ் அபன். குல்லு மன் யுகலிபு உம்மன், சரியா, அவ் அபன் யுகலிபு ரப்ப. யுகலிபு உம்மன் அவ் அபன் யுகலிபு ரப்ப. ஓகே, சரி. இது கவிதை வரி தானே என்ன? ரைட், கவிதை வரி. அதாவது குல்லு மன் யுகலிபு உம்மன் அவ் அபன் யுகலிபு ரப்ப. தாயை அல்லது தந்தையை கோபமடைய செய்கின்ற ஒவ்வொருவரும் இறைவனை கோபமடைய செய்கின்றான். அப்ப எப்ப அன்று வந்தால் அல்லாஹின் கோபத்தை இப்போது ஒரு அடியான் பெற்று கண்டுகொள்வான் என்று வந்தால் கவி வரியை எழுதினாலும் பிழை இல்லை. சரி, இதை விட ரைட். யுகலிபுல் அபவைன். யுகலிபு யுகலிபுல் அபவைன். அபவைன், யுகலிபுல் அபவைன். உஹிப்பு அபன். ரைட். யுகலிபுல் அபவைன். யுகலிபுல் அபவைன் என்றா பெற்றோர்களை கோபமூட்டுகிறான் அந்த கருத்து தான்.
பெற்றோர்களை கோபமூட்டுகிறான். ஓகே, நான் ஒரு சொல்லு சொல்லித்தாரு, நீங்க இதை கட்டாயமாக பாடமாக்கி பாருங்க. என்ன சொல்லன்னு சொன்னா இந்தமா இந்தமா இந்த சொன்ன ஏற்கனவே பார்த்திக்கிறோம், படிச்சுக்கிறோம், சொல்லி தந்திக்கிறேன் இல்லை என்றதல்ல. இந்த சொல்ல நீங்க நோட் பண்ணி கொண்டு பாடமாக்கினால் அவளுக்கு லேசா சில விடகள் எழுதலாம். இந்த மாண்டா போகுது, இந்த மாண்டா கருத்துன்னா போகுது. அப்ப ஐந்தமா யுகுலிபு கோபமடைய செய்கின்ற போது, கோபமூட்டுகின்ற போது யார அல்லபவைன் பெற்றோர்களை. அப்ப ஐந்தமா யுகுலிபுல் அபவைனி. சரியா? இப்ப விளங்கினா அவளுக்கு ஐந்தமா யுகுலிபு அல் அபவைனி அல்லது அல் வாலிதைனி. சரியா? அல் வாலிதைனி. சரியா? அல்லது அந்த இதுல வந்திருக்கிற இதுல கவிதையில வந்திருக்கிற மாதிரி உம்மன் அவ் அபன் அப்படி எழுதா மேலும் அவளுக்கு இந்தமா யுகுலிபு அல் அபவைனி என்று எழுதலாம். இந்தமா யுகுலிபு அல் வாலிதைனி என்று எழுதலாம். இந்தமா யுகுலிபு உம்மன் அவ் அபன் என்று எழுதலாம். அப்ப அல் அபவைன் அல் வாலிதைன் என்ற கருத்தன்னா பெற்றோர்கள் என்ற கருத்துல வார. உம்மன் அவ் அபன் என்ற கருத்தன்னா தாயை அல்லது தந்தையை. அப்ப இந்தமா யுகுலிபு கோபமடைய செய்கின்ற போது உம்மன் அவ் அபன் தாயை அல்லது தந்தையை கோபமடைய செய்கின்ற போது என்று வரும். சரியா? விளங்கினா அவளுக்கு ரைட்? இதுல ஏதாவது ஒரு சொல்ல போட்டா சரியா? அல் அபவை அல் வாலிதை உம்மன் அவ் அபன். இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்த புதிய ஒரு சொல் தான் இந்தமா. மத்தா வந்தா எப்போது தானே. அப்ப இந்தமா போது, யுகுலிபு கோபமூட்டுகின்ற போது, அல்லபவை பெற்றோர்களை, அல்வாலிதைன் பெற்றோர்களை, உம்மன் அவ் அபன் தாயை அல்லது அவ் என்ற கருத்து அல்லது அபன் தந்தையை என்ற கருத்துல வரும். சரி, அதே நேரம் இன்னும் ஒரு விடயம் நான் இதுல சொல்லித்தாரு பாருங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் மத்தா என்ற சொல் கேள்விக்குரிய சொல். மத்தா என்பது கேள்விக்குரிய சொல். அப்ப நாங்க பூர்ணமாக விடை எழுத விரும்பினால் நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். அடுத்த பகுதி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றேன். இதில் நம்ம அல் இன்சான் சொல்லிடுங்களே, பிரகட்ல மனிதன் என்ற கருத்துல வார அல் அப் அடியான். யஜிதுல் அப்து அடியான் கண்டுகொள்வான், பெற்றுக்கொள்வான். கதபல்லாஹி அல்லாஹு தாலாவுடைய கோபத்தை, அல்லாஹு தாலாவுடைய கோபத்தை அடியான் கண்டுகொள்வான். இந்தமா யுகுலிபுல் அபவை. அதை நாங்க அடுத்த பகுதியை கொண்டு வந்து எழுதுறோம். இந்தமா யுகுலிபு அல் அபவை. அவ்வளவுதான். விளங்கினா? இந்தமா யுகுலிபுல் அபவைனி. அவ்வளவுதான், சிம்பிளா எழுதுறோம். சரியா? யஜிதுல் அப்து கதபல்லாஹி இந்தமா யுகுலிபு அல் அபவைனி. அடியான் பெற்றோர்களை கோபமடைய செய்கின்ற போது அல்லாஹுடைய கோபத்தை பெற்றுக்கொள்வான் என்று வார். சரியா? ரைட். அடுத்த பாருங்க. மாதா யதுலுபு அஷ்ஷாயிரு மின்னா அன்நஈஷ சுஅதாஅ. மாதாண்டா உங்களுக்கு தெரியும் என்ன. யதுலுபு வேண்டுகிறார், அஷ்ஷாயிர் கவிஞர், மின்னா எம்மிடம் இருந்து. அப்ப மாதா யதுலுபு ஷாயிர் மின்னா கவிஞர் எம்மிடமிருந்து என்ன வேண்டுகிறார்? அன்நஈஷ சுஅதாஅ. அன்நஈஷ நாம் வாழ்வதற்கு. லிதஈஷு சுஅதாஅ என்ற கவிதையில வரதானே, நீங்கள் சுபீட்சமாக வாழ வேண்டும் என்று இருந்தால் என்று வரதானே. அதைத்தான் கேள்வியாக இப்படி வந்திருக்கிறார். அன்நஈஷ நாம் வாழ்வதற்கு, சுஅதாஅ சந்தோஷமானவர்களாக, மகிழ்ச்சியானவர்களாக, சுபீட்சமானவர்களாக நாம் வாழ்வதற்கு கவிஞர் எம்மிடமிருந்து என்ன வேண்டுகின்றார்? மாதா யதுலுபு ஷாயிரு மின்னா அன்நஈஷ சுஅதாஅ. சரியா? நாம் சுபீட்சமானவர்களாக வாழ்வதற்கு கவிஞர் எம்மிடமிருந்து என்ன வேண்டுகிறார்? என்ன வேண்டுகிறார்? அபவைக்கும், நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை ரைட். ஓகே, ஃபஹிப்பு அபவைனா. ரைட். ஓகே, பாப்போம். ஓகே, ஃபஹிப்பு அபவைக்கும் என்பது கவிதையில வந்திருக்கின்ற ஓகே ரெண்டு சொற்கள் இல்லையா? உங்கள் பெற்றோர்களை நீங்கள் நேசியுங்கள். அப்ப விட வந்தாச்சு. ரைட். அதல்லாம இப்ப மகள் நீங்க சொன்ன மாதிரி அந்நுஹிப்ப அபவைனா, அந்நுஹிப்ப
அபவைனா, இது அரபு மொழி தெரிந்தவர்களுக்கு மிச்ச லேசா விளங்கும், தெரியாதவர்களும் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. அந்நுஹிப்ப நாங்கள் அன்பு காட்ட வேண்டும் என, அந்நுஹிப்ப அபவைனா எங்களுடைய பெற்றோர்களுக்கு, அந்நுஹிப்ப அபவைனா அல்லது அந்நுஹிப்ப வாலிதைனா என்று வரும். வாலிதைனா அல்ல, விளங்கினா அவளுக்கு? அந்நுஹிப்ப வாலிதைனா நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் அன்பு காட்டுமாறு கவிஞர் வேண்டுகிறார். சரியா? ஓகே, இது நீங்க விரும்பினா அந்த மாதா என்ற சொல் கேள்விக்குரிய பகுதி அங்களிக்கிறனா யதுலுபு ஷாயிரு கவிஞர் வேண்டுகிறார் என்று ஆரம்பிச்சு ஃபுல்லாகவே எடுத்து அது அப்படியே திரும்ப பார்த்து எழுதுறது. எப்படி? யதுலுபு ஷாயிரு கவிஞர் வேண்டுகிறார், மின்னா எம்மிடமிருந்து, அந்நஈஷ சுஅதா நாங்கள் சுபிச்சமானவர்களாக வாழ்வதற்கு கவிஞர் எம்மிடமிருந்து வேண்டுகிறார். என்ன வேண்டுகிறார்? அந்நுஹிப்ப அபவைனா, அந்நுஹிப்ப அபவைனா அப்படி எழுதான் மேலுமா? சரியா? யதுலுபுண்டா கருத்து வேண்டுகிறார், வேண்டுகிறார் அதான் கருத்து. மாதாண்டா என்ன? யதுலுபு வேண்டுகிறார், அஷ்ஷாயிரண்டா கருத்து கவிஞர். கவிஞர் என்ன வேண்டுகிறார்? யாரிடம்? மின்னா எம்மிடம், மின்னா எம்மிடமிருந்து. சரியா? எம்மிடமிருந்து கவிஞர் என்ன வேண்டுகிறார்? அந்நஈஷ நாம் வாழ்வதற்கு, எப்படியானவர்களாக? சுஅதா சுபீட்சமானவர்களாக, சந்தோஷமானவர்களாக நாம் வாழ்வதற்கு கவிஞர் என்னிடம் என்ன வேண்டுகிறார். அப்ப என்ன வேண்டுகிறார் என்றால் கவிதையில் வந்திருப்பது போன்று பாஹிப்பு அபவைக்கும் எழுதினாலும் புள்ளிகள் கிடைக்கும். ஏண்டா எல்லாருக்கும் தெரியும், அரபு இலக்கண பாடம் எடுக்கிறவங்கள 100% அரபு மொழி பாடத்தை கற்காதவர்கள் என்ற விஷயம் தெரியும். எனவே அவங்க இந்த விடைகள் வந்தாலும், பாஹிப்பு அபவைக்கும் என்ற விடை வந்தாலும் அவளுக்கு புள்ளிகள் தரப்படும். ஓகே, சரி. அடுத்த பாருங்க, மாதா யதுலுபு ஷாயிரு மின்னா அந்நஜிதல் கைர ஜஸாஅ. அதே கேள்விதான். மாதா யதுலுபு ஷாயிரு மின்னா கவிஞர் என்னிடம் என்ன வேண்டுகிறார்? அந்நஜிதல் கைர ஜஸாஅ நன்மைகளை கூலியாக நாம் பெற்றுக்கொள்ள, நலவுகளை நன்மையான விடயங்களை கூலியாக நாம் பெற்றுக்கொள்ள கவிஞர் என்னிடம் என்ன வேண்டுகிறார்? என்ன வேண்டுகிறார்? ஃபபதலு ரூஹு ஃபதாஹு. ஓகே, ஃபபதலு அர்ரூஹ ஃபதாஹு. அவ்வளவுதானே? ஃபபதலு, ஓகே, அவர்களுக்காக உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள் என்று வேண்டுகிறார். சரியா? ரைட், அது அப்படி அவ்வளவு எழுதினா போதும். ரைட், ஓகே. ஃபபதலு அர்ரூஹ ஃபதாஹு. சரி, ரைட். அப்ப இதெல்லாம வேற கேள்விகள் வந்தாலும் நாங்க இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாடுவோம். இதுல நீங்க பாருங்க, தமிழ் மொழியிலையும் சில வினாக்கள் இருக்குது. அதில் ஒன்றுதான், மேலுள்ள கவிதையின்படி அல்லாஹுக்கு அடுத்ததாக அன்பு செலுத்தப்பட மிகவும் தகுதியானவர் யார்? யாரு? பெற்றோர். சரியா? பெற்றார்கள். ஹுப் என்ற சொல்லுக்கு, ஹுப் என்ற நேசம், அன்பு, பாசம் என்ற அர்த்தத்துல வர ஹுப்புன் என்ற சொல்லுக்கு நிகரான சொற்களை கவிதையிலிருந்து தெரிவு செய்து எழுதுக. என்னென்ன சொல் இருக்குது? மஹப்பா. வேற ஏதாவது சொற்கள் இருக்கிறா ஹுப் என்ற சொல்லோட வரக்கூடிய? மஹப்பா. யுகுலிபுன்னா கோபமடைய செய்கிறான். ஹனான் என்ற சொல் இருக்குது இல்லையா? ஹனான். சரியா? ரைட். இந்த சொற்கள் எழுதலாம். ஏன்னா ஹப் என்ற சொல்லுக்கு நிகரான சொற்கள் வரக்குள்ள மஹப்பா என்ற சொல்லையும் ஹனான் என்ற சொல்லையும், அதே போல ஃபாஹிப்பு அண்டி மீக்குது இல்லையா? ஃபாஹிப்பு ஏன்னா கருணை காட்டுங்கள், நேசியுங்கள் என்று ஏவலாக வந்த சொல்லொன்று மீக்குது, அதையும் எங்களுக்கு எழுதலாம். சரி. பெற்றோரை திருப்தி இல்ல, ஒத்த கருத்தண்டில்ல. ஏன்னா ஹுப் என்ற சொல்லுக்கு நிகரான என்று வரக்கொள்ள ஹுப் என்ற கருத்தை காட்டக்கூடிய, அதாவது ஹுப் என்ற சொல்லோடு சம்பந்தப்பட்ட. இப்ப நான் நிகரான என்ற சொல்ல போட்டிக்கிறதால நீங்க ஒத்த கருத்தை யோசிக்கிறீங்களோ தெரியாது. ஹுப்புன் அன்பு, பாசம், இரக்கம், இதை வெளிப்படுத்துகின்ற இந்த கருத்தை காட்டக்கூடிய சொற்களை தெரிவு செய்து எழுதுக என்று வந்தால் இந்த சொற்களை நீங்கள் எழுதலாம். சரியா? ரைட். பெற்றோரை திருப்திப்படுத்துவதன் மூலம் பெற்றுக்கொள்ளும் நன்மைகளை கவிதையிலிருந்து தெரிவு செய்து குறிப்பிடுக.
என்னென்ன நன்மை இருக்குது? பெற்றோர்களை திருப்திப்படுத்துவதால் கிடைக்கின்ற நன்மைகள் என்னென்ன? நல்ல கூலியாக பெறும். நற்கூலியை பெறலாம். ஆனா நன்மைகளை கூலியாக பெறலாம், நற்கூலியை பெறலாம். வேற சுபீட்சமான வாழ்வு கிடைக்கும். ரெண்டு ஒன்று தான். சுபீட்சமான வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு. வேற அல்லாஹ்வின் திருப்தி. ரைட், அல்லாஹ்வின் திருப்தி கிடைக்கும். ஏன்னா முக்கியமான ஒன்று. வேற வேற என்ன? வேற ஏதாவது? நிலையாக இருக்கும். பெற்றோரை திருப்திப்படுத்துவதன் மூலமாக இல்ல, அது அவ்வளவு பொருத்தம் இல்ல. அல்லாஹ்வின் கோபத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹ்வின் கோபத்திலிருந்து வருமா? இல்ல மகள், அது அது நான் சொல்றேன், பாருங்க பாப்போம். பாதுகாப்பு கிடைக்கும். இது அது பிரபஞ்சம் நிலைத்திருக்கிறன்றது அல்லாஹ் பெற்றோருடைய கருணையில தான் என்றது பெற்றோருடைய சிறப்பை குறிக்கிறது. அப்படித்தானே? இந்த உலகத்துல வாழக்கூடிய எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் தாய் தந்தை என்ற இருவரையும் கொண்ட ஜீவராசிகத்தை இந்த உலகத்துல வாழுது. அப்படித்தானே? அப்ப அந்த அடிப்படையில பெற்றோர்களுடைய சிறப்பை குறிப்பதாகத்தான் அந்த வரி வந்திருக்குது. இப்ப நாங்க என்ன சொல்றோம்டா, இப்ப மனிதர்களாகிய நாங்க பெற்றோர்களை திருப்திப்படுத்துவதால, குறிப்பாக முஸ்லிம்களாகிய நாங்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வை இறைச்சானாக ஏற்றுக்கொண்ட, களிமா சொன்ன முஸ்லிம்களாகிய நாங்க பெற்றோரை திருப்திப்படுத்துவதன் மூலமாக கிடைக்கின்ற நன்மைகளை நிறைய நன்மை இருக்குது, எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. அதுல கவிதைகளிலிருந்து என்று வரக்கொள்ள உண்டு. கடைசி வரியில வரலையா, தஜிது வல் ஹைர ஜஸா, நற்கூலிகளை பெறலாம். ரெண்டாவது அதுக்கு மேல் உள்ள வரையில ஃபாஹிப்பு அபவைக்கும் லிதஈசு சுஅதா, சுபிட்சமானவர்களாக சந்தோஷமானவர்களாக வாழ வேண்டும் என்றிருந்தால் பெற்றோர்களை நேசியுங்கள். அப்ப அங்கே பெற்றோர்கள நேசித்து அவங்களை திருப்திப்படுத்துவதன் மூலமாக சந்தோஷமான சுபிட்சமான வாழ்வு கிடைக்கும். அடுத்தது அல்லாஹ்வின் திருப்தி கிடைக்கும். விளையா அதான் மா ரிதா அல்லாஹி இல்லா பிரிதாயில் வாலிதைனி, பெற்றோரின் திருப்தியின்றி அல்லாஹின் திருப்தி இல்லை என்பது பெற்றோரின் திருப்தியில் தான் அல்லாஹுடைய திருப்தி தங்கியுள்ளது. எனவே அல்லாஹுவின் திருப்தி கிடைக்கும். அடுத்தது இப்படி வந்ததானே, குல்லுமன் யுகலிபு உம்மன் நவபன் யுகலிபு ரப்பா அண்டு, தாயை அல்லது தந்தையை கோபமூட்டுகின்ற ஒவ்வொருவரும் இறைவனை கோபமூட்டுகின்றார் என்று வார். அப்ப அந்த அடிப்படையில அப்ப கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தால் பெற்றோர்களை என்ன செய்ய வேண்டும்? திருப்திப்படுத்த வேண்டும். எனவே அல்லாஹ்வின் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான அல்லது பாதுகாப்பு பெறுவதற்கான ஒரு வழி என்ன? பெற்றோரை திருப்திப்படுத்துவது. எனவே பெற்றோரை திருப்திப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ்வின் கோபத்திலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். சரியா? இப்ப வேற ஏதாவது இருக்கிற சொல்றதுக்கு இல்ல? என்ன நன்மைகள் உண்டு? குறிப்பா இந்த நாளையும் ஞாபகம் வச்சு கொண்டா சரி. ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, பின்வரும் அல் குர்ஆன் வசனத்துக்கு பொருத்தமான கவி வரியை தெரிவு செய்து குறிப்பிடுக. அப்ப ஒரு குர்ஆன் வசனம் வந்து வார வளமையாக எக்ஸாம் பேப்பர்ல வார, ஆனா பொருளும் வார. நான் இதுல பொருளை போட்டு இல்ல, இதுக்குன்னா பொருள் போட இல்லை. என்ன காரணம் என்றா, இந்த சூரா இந்த இந்த என்ன சூறால வர சூரத்துல் இஸ்ரா சிலபஸ்ல வரக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம். ஆனா வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, நாங்க என்ன படிக்கல சூரத்துல் இஸ்ரா, அதை நாங்க என்ன படிக்கவல்ல. நாங்க இன்ஷா அல்லாஹ் அந்த வசனத்துக்கான பொருளை பார்ப்போம். ஆனா நீங்க ஸ்கூல்ல பெரும்பாலும் படிச்சிருப்பீங்க சில நேரம். அதுல வார ஒரு வசனம் தான் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இப்ப அது 2ஆம் தவணை பரீட்சை என்றதால நீங்க படிச்ச பகுதி என்றதால படிச்சிருக்க மாட்டீங்க. நான் சொல்றேன், நான் சிறியவனாக இருந்த போது என்னை அவர்கள் இருவரும் எப்படி வளர்த்தார்களோ, அன்பு காட்டி கருணை காட்டி அவர்கள் இருவரும் எப்படி என்னை வளர்த்தார்களோ, அதே போன்று என்னுடைய இறைவனை அவர்கள் இருவருக்கும் நீ கருணை காட்டுவாயாக என்றதான் கருத்து. அப்ப அவளுக்கு இந்த துவா தெரியாமல தெரியும், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இப்ப இந்த குர்ஆன் வசனத்துக்கு பொருத்தமான கவி வரியை தெரிவு செய்து எழுதட்டான். என்ன கவி வரியா பொருத்தமான கவி வரியாக காணலாம்? சொல்லுங்க பார்க்க.
أولى بالمحبة والد الإنسان. Very good. Okay. Walidul insani ba'dallahi awla bil mahabba. வேற யாரையாவது விடலிக்கிறா? நாங்க பார்ப்போமே, இப்ப இவ சொன்னதை வச்சு பார்ப்போம். ரைட், அவ சொன்னா வாலிதுல் இன்சானி பஅதல்லாஹி அவுலா பில் மஹப்பா. சரியா? வாலிதுல் இன்சானி பஅதல்லாஹி அவுலா பில் மஹப்பா. பாருங்க, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது என்னுடைய பெற்றோர்கள் இருவரும் என்னை எப்படி அன்பு காட்டி வளர்த்தார்களோ அதே போன்று நீ அவர்கள் இருவருக்கும் கருணை காட்டுவாயாக என்று நாங்கள் துவா செய்கிறோம். இந்த துவாவுக்கும் அல்லது துவாவில் வந்திருக்கின்ற கருணைக்கும் இந்த கவி வரைக்கும் இடையில ஒரு தொடர் கொண்டிருக்குமாக இருந்தால் இது விடையாக வரலாம். எப்படி? வாலிதுல் இன்சானி பஅதல்லாஹி, அல்லாஹுக்கு பிறகு மனிதன் அவுலா பில் மஹப்பா, அன்பு செலுத்துவதற்கு மிகவும் ஏற்றமானவர்கள் அவனுடைய பெற்றோர்கள் ஆவர். இது பொருத்தமா இல்லாட்டி இதை விட என்ன வரி? இதுக்கு மேல உள்ள வரி என்ன வரி? வரிய சொல்லுங்க. என்ன வரி? மா பகால் கௌனி இல்லா பிஹனானில் அபவைனி. அதா பெற்றோர்களுடைய கருணை இன்றி பிரபஞ்சம் நிலைத்திருப்பதில்லை. ரைட். வேற? ரைட். எனக்கும் பட்டது அந்த 2ஆம் வரிதான். சரியா? ஏண்டா அந்த 2ஆம் வரியில நீங்க பாருங்க, நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? மா பகால் கௌனி இல்லா பிஹனானில் அபவைனி, பெற்றோர்களுடைய கருணை இன்றி பிரபஞ்சம் நிலைத்திருப்பதில்லை என்ற கருத்து என்னண்டா, பெற்றோர்கள் நாங்க குழந்தையாக இருந்தது தொடக்கம் சிறுவர்களாகி கட்டளமை பருவத்துக்குரியவர்களாக ஆகி வாலிபத்தை அடையும் வரைக்கும், சுயமாக நாங்க தொழில் செய்து ஒரு கட்டத்தை அடையும் வரைக்கும், ரைட், அவர்கள் எங்கள் மீது கருணை காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப இந்த பிரபஞ்சத்துல உள்ள பெற்றோர்கள், அது மனிதனுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், ஏனைய ஜீவராசிகளுடைய தாய் தந்தையாக இருக்கலாம், எல்லாமே குழந்தை பருவத்துல வச்சு மிக அன்பாக கருணையாக நடத்துகின்றார்கள். ஏன்னா குழந்தைகளை குழந்தை செல்வங்களை மிக 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 அன்பாக நடத்துறாங்க, பாதுகாப்பாக நடத்துறாங்க. அந்த அடிப்படையில நான் சிறியவனாக இருந்த போது என்னுடைய பெற்றோர்கள் இருவரும் என்னை எப்படி அன்பு காட்டி வளர்த்தார்களோ அதே போன்று அவர்கள் இருவருக்கும் நீ அன்பு காட்டுவாயாக. அன்பு காட்டுவாயாக என்ற அந்த பிரார்த்தனை கவிதையில இல்லை. ஆனா அந்த இந்த கமா ரப்பயானி ஸகீரா என்ற அந்த பகுதி, நான் சிறியவனாக இருந்த போது என்னை அவர்கள் இருவரும் எப்படி வளர்த்தார்களோ என்ற இந்த பகுதியை பொறுத்த மட்டில இதற்கும் நாங்க இப்ப எழுதியிருக்கிற இந்த கவிதையோட இந்த பகுதிக்கும் இடையில ஒரு தொடர் கொண்டிருக்கிறத நீங்க அவதானிக்கலாம். பிஹனானில் அபவைனி. சரியா? அந்த அடிப்படையில எங்களுக்கு இதை ஒரு விடையாக எழுதலாம். ரைட். அடுத்த பாருங்க, இக்கவிதைக்கு பொருத்தமான தலைப்பொன்றை தெரிவு செய்து, அப்ப தலைப்பு நீங்க எழுதுவீங்க ரிதாவுல் வாலிதைன். கவிதையிலிருந்து பெற்றுக்கொள்ளும் படிப்பினைகள் 2 தருக. இந்த கவிதையை பொறுத்த மட்டும் இல்ல, மாஷா அல்லான்னு நிறைய படிப்பினைகள் எழுதலாம். ஓகே, அது கஷ்டமானதாக இருக்காது. அப்ப நீங்க என்ன செய்யற? பெற்றோர்களை கருணை காட்ட வேண்டும். ரைட். இப்ப நாங்க மேல பார்த்தோம், இந்த இருக்குது அல்லாஹ்விடம் நற்கூலிகளை பெற வேண்டுமாக இருந்தால் பெற்றோர்களை திருப்திப்படுத்த வேண்டும். பெற்றோர்களை கோபமடைய செய்கின்ற ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை கோபமூட்டுகிறார். சரி, அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்படும் என்று நீங்க அது வரைக்கு வரை படிப்பினை இருக்குது, நீங்க எழுதலாம். அது லேசியா? ரைட். ஓகே ஓகே. அடுத்தது என்ன? சார், can you show the last question again? என்ன மகன், என்ன லாஸ்ட் கொஸ்டின் இதா? மாதா யத்லுபு ஷாயிரு மின்னா நஜிதல் கைர ஜஸா. அதையா? ரைட். ஓகே. அடுத்த 7வது அரபிக் கொஸ்டின். ரைட். 9வது என்ன? 9வது கொஞ்சம் பிறகு பார்க்க. 9வது
9வது ஒன்று இல்லை இல்லையா? 7 ரைட். இங்க பாருங்க 8 இது. இதான் 9ஓ? ரைட் ஓகே. இதான் 9ஆ? ரைட். ஹுப் என்ற சொல்லுக்கு நிகரான அல்லது நிகரான என்று வரக்கொள்ள அது ஒத்த கருத்தை தான் காட்டுது. அப்படி என்றா நீங்க நிகரான என்ற சொல்ல போடாம ஹுப் என்ற சொல்லுடன் சம்பந்தப்பட்ட ஹுப் என்ற சொல்லுடன் சம்பந்தப்பட்ட சொற்களை கவிதையிலிருந்து தெரிவு செய்து எழுதுக என்று எழுதலாம். ஹுப் என்ற சொல்லுடன் சம்பந்தப்பட்ட. ஹுப்பண்டா என்ன? ஹுப்பண்டா கருத்து நேசம். ஹுப்பண்டா கருத்து என்ன? நேசம். சரியா? நேசம், அன்பு, இரக்கம், பாசம். அப்ப ஹுப் என்ற சொல்லுடன் சம்பந்தப்பட்ட சொற்களை கவிதையிலிருந்து தெரிவு செய்து எழுதுக என்றால் மஹப்பா அவுலா பில் மஹப்பான்னு வந்திருக்குது. ஹனான் பி ஹனானில் அபவைன் என்று வந்திருக்குது. அதில் வர பி வந்து கொண்டு ஹர்ஃபு ஜர் இடைச்சொல். ஃபஹிப்பு ஏவலாக வந்திருக்குது. நேசம் செலுத்துங்கள் என்று வந்திருக்குது. நான் போன கிளாஸ் வரல. சார் பேஜ் 77. ஓகே சார், can you repeat the meaning of this question word by word? ரைட் ஓகே. 6வது கொஸ்டின் பாருங்க. மாதா யதுலுபு ஷாயிரு மின்னா அன் நஈஷ சுஅதாஅ. மாதா என்ற கருத்து மகள் என்ன? வாட். யதுலுபு வேண்டுகிறார். அஷாயிர் போயட் கவிஞர். ஓகே. அப்ப மாதா யதுலுபு ஷாயிர் கவிஞர் என்ன வேண்டுகிறார்? மின்னா இம்மிடம். அன் நஈஷ நாம் வாழ்வதற்கு. சுஅதாஅ சந்தோஷமானவர்களாக. மாதா யதுலுபு ஷாயிரு மின்னா அன் நஈஷ சுஅதாஅ நாம் சந்தோஷமானவர்களாக வாழ்வதற்கு கவிஞர் எம்மிடம் என்ன வேண்டுகிறார்? என்ன வேண்டுகிறார் என்றால் உண்மையிலே நாங்கள் தமிழ் எழுதுவதாக இருந்தால் எமது பெற்றோர்களை நேசிக்குமாறு வேண்டுகிறார். அதை நீங்க இப்ப அரபிக் தெரியுமா இருந்தா அவளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி எழுதலாம். எப்படி? அன்னுஹிப்ப அபவைனா, அன்னுஹிப்ப வாலிதைனா என்று எழுதலாம். அப்படி தெரியல, அரபிக் தெரியல என்றிருந்தால் அந்த கவிதையில் இருக்கிற சொல்ல நீங்க எழுதலாம். எப்படி? ஃபஹிப்பு அபவைக்கும், உங்கள் பெற்றோர்களை நீங்க நேசியுங்கள் என்ற கருத்துப்பட கவிதையில் இருக்கிற இல்லையா, அதை நீங்க அப்படியே எழுதலாம். அரபிக் தெரியுமா இருந்தா கொஞ்சம் அந்த வினை சொற்களோட எழுத்துக்களோட அமைப்புகளை மாற்றி நீங்க கருத்துப்பட எழுதலாம். சரியா? ஹைரோகே. கொஞ்சம் டைம் பாஸ் ஆகி நல்லா போயிட்டு 8:41 ஆகுது. வேற ஏதாவது டவுட் இருக்குதா? அடுத்த கட்டாயமாக நீங்க வந்து நான் கேள்வி அனுப்பினா பிரிண்ட் அவுட் பண்ணி கொண்டு வாங்க. அது உங்களுக்கு வசதியாக இருக்கும். நீங்க ஒவ்வொரு கவிதையையும் ஒவ்வொரு உரை பகுதியையும் பிரிண்ட் அவுட் பண்ணினா ஒரு ஃபைல் ஒன்று போட்டு ஃபைல்ல வந்து நீங்க அந்த கவிதைகள் உரைநடைகள் தான் வந்து அந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்க தொகுத்து வாங்க. விளங்கினா? அப்ப நீங்க ஒரு ஃபுல்ஸ்கப்ல விடைகள் எழுதுங்க. ரைட். நீங்க கிளாஸுக்கு வந்து வினாக்களுக்கான விடைகளை நாங்க கலந்துரையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் பார்த்து கொண்டு இருந்தா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது. நீங்க ஏற்கனவே செஞ்சிட்டு வந்தாதான் நாங்க கலந்துரையாடுகின்ற போது சரி என்றால் சரியா நீங்க போட்டுக்கொள்வீங்க, பிழையாக இருந்தா பிழையை திருத்தி கொள்வீங்க. ஏன் பிழை என்றதை கேட்பீங்க. அப்ப உங்களுக்கு எல்லாமே சரி வரக்குள்ள ஒரு நிரப்பமான சந்தோஷம் கொண்டு வரும். அல்ஹம்துலில்லாஹ், அரபு மொழியில் எந்த வினா வந்தாலும் எனக்கு விடை எழுதலாம் என்ற ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கொண்டு வரும். பிழை வந்தா அந்த பிழையை நீங்க திருத்தி கொள்றதுக்கான சந்தர்ப்பமும் கிடைக்கும். அடுத்த முறை அதே மாதிரி வினாக்கள் வரக்குள்ள உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓஹோ, நான் இப்படி எழுதுனது பிழைதானே, எனவே நான் சரியாக இப்படித்தானே எழுதணும் என்ற அந்த ஐடியாவும் வரும். நீங்க வெறுங்கையோட வந்தீங்கன்னு சொன்னா ஏதோ பயனுள்ளதாக இருக்கும் தான் வகுப்பு, ஆனால் அந்த எஃபெக்டிவானதாக பூரணமான பயனை பெற்றுத்தரக்கூடியதாக வகுப்பு இருக்காது. எனவே தயவு செஞ்சு அன்புள்ள மாணவர்களை நீங்க வகுப்புக்கு வர நேரம் கட்டாயமாக வினாக்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி கொண்டு வரலாம். அல்லது பிரிண்ட் அவுட் பண்ண கஷ்டமா இருந்தா கொப்பியில நீங்க சின்ன கொஞ்சம் கேள்வி கேட்டானே கொப்பியில எழுதிட்டு கொப்பியில நீங்க கொப்பியன்னு வச்சு கொண்டு வந்தாலும் நல்லா. கிளாஸுக்கு வேற கொப்பியன்னு வச்சு கொண்டு வாங்க. ஸ்கூல் கொப்பியில நீங்க வேற ஸ்கூல்ல படிக்கிற விஷயங்கள் எழுதுங்க, எழுதி கொண்டு வாங்க. கண்டினியூவா கிளாஸுக்கு மிஸ் பண்ணாமல் வாங்க இன்ஷாஅல்லாஹ். சரியா? எது வரல? வரலையாண்ணா? ரைட் ஓகே. இது அப்ப இதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் போடுறேன்னு தெரியாது. சரி ஓகே. நான் இல்லை வந்து நாங்க படிச்சோம் அந்த ஆரம்பத்துல இன்சால் தனி அந்நிலாஹி ஃபஹுவ ரஹ்மானு ரஹீம் அதை படிச்சோம். கித்தத்தி சஹீரா இஸ்முஹா சமீரா அதை படிச்சோம். அதுல வந்து அரபு வினாக்களுக்கான
விடைகள் எல்லாம் கலந்துரையாடின மாதிரி ஞாபகம். கிரேட் 10 தான், சாரி கிரேட் 10. ஓகே, நான் அதை சொல்றேன், நீங்க கிரேட் 11 தானே. இப்ப கிரேட் 11 இருந்தா எப்படியுமே வந்திருக்குமே. நான் கிரேட் 10 போட்டிருப்பேன், 11 போட்டிருப்பேன், எப்படியும் வந்திருக்கும் மகள், இல்லாமல் இருக்காது. நீங்க கொஞ்சம் பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். ஓகே, அரபிக் லிட் எடுத்தா அரபிக் லாங்குவேஜ் எடுக்கணுமா சேரன்னு கேட்டுக்கிறீங்க மகள் ஷஹா. அது உங்களோட விருப்பம். சரி, அரபிக் லாங்குவேஜா நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அரபிக் லிட்ரேச்சர் மிச்சம் லேசா பேய்த்திடும். நீங்க அரபிக் லாங்குவேஜ் எடுக்குவதாக இருந்தால் உங்களுக்கு நீ சிங்கள பாட செகண்ட் லாங்குவேஜ் அதை விட வேண்டி வரும், அல்லது சிவிக்ஸ், காமர்ஸ், ஜியோகிராஃபி அதெல்லாத்தையும் விட்டா தான் உங்களுக்கு அரபிக் லாங்குவேஜ் எடுக்கலமாக இருக்கும். அரபிக் லாங்குவேஜ் ஸ்கூல்ல நடக்கிறதா இல்லையான்னு தெரியாது. ஆனா எங்கட கிளாஸ் ஒன்று இருக்குது, வளமையாக புதன்கிழமை நாங்க அரபிக் லாங்குவேஜ் பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஓகே, வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நாங்க மகன் யாரோடையும் ஷேர் பண்றது இல்லை. நீங்க வேணுமா இருந்தா இந்த நம்பருக்கு நீங்க கண்டக்ட் பண்ணுங்க. சரியா? ஒண்டி ஓகே, நோட் 7773171718. இது வந்து எங்களோட சப்ஜெக்ட் கோஆர்டினேட்டர் நம்பர், ருஸ்தீம் பிரதர். இந்த நம்பருக்கு நீங்க ஒரு டீட்டெயில்ஸ் அனுப்பினா, உங்களோட பேரு, உங்களோட ஊர் என்ன, உங்களோட ஸ்கூல் என்ன, என்ன கிரேட், என்ன சப்ஜெக்ட் நீங்க எடுக்கிறீங்க, என்ன பெட்சன்றதை நீங்க மென்ஷன் பண்ணி அனுப்பினா பொருத்தமான குரூப்ல ஆட் பண்ணி கொள்வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்ப அதனால அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ஷனும் நடக்குது, இல்லாம குரூப் லிங்க நாங்க ஷேர் பண்றது இல்லை. ஓகே, அதை நீங்க கண்டக்ட் பண்ணி பாருங்க. இல்லாட்டி எனக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்புறதா இருந்தா அனுப்புங்க, நான் இன்ஷா அல்லாஹ் என்னையாலையும் முடியுமா இருந்தா நான் ஆட் பண்ணி கொள்றேன். ஆனா டீட்டெயிலோட அனுப்பணும். ரைட், ஓகே. அப்ப நாங்க இதோட இன்றைய வகுப்பை நாங்க இன்ஷா அல்லாஹ் நிறைவு கொண்டு வரோம். நல்லா படிங்க, நல்ல ரிசல்ட் நடிங்க இன்ஷா அல்லாஹ். ஹைர். ஓகே, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.